Hello everyone. Hello everyone. Okay, fine. Okay. So, hello all. How are you? இன்னைக்கு நம்மளுடைய செல் சாப்டரை கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம ரைட்? ஸோ ஒரு சாப்டருக்கு 4 செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா வி ஸ்டார்டட் இன் டு யுவர் டாபிக். ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் எஸ்டர்டே ஆல்சோ வி ஹேட் எண்டோமெம்பரேன் சிஸ்டம் பற்றி படிச்சிருந்தோம். ஸோ எண்டோமெம்பரேன் சிஸ்டம் முடிக்கிற கையோட ஐ கெஸ் லைக் இன்னும் நம்ம லைசோசோம் அண்ட் வேக்யூல்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. அது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு தென் வில் கம்ப்ளீட் நியூக்ளியஸ், குரோமோசோம் அண்ட் சென்ட்ரோசோம். ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் இன்னோட முடிச்சிடும். ஃபைன். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கண்டினியூ. ஓகேம்மா. ஸோ பாருங்க, லைக் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து we are going to start with லைசோசோம். ஓகே, ஸோ எண்டோமெம்பரேன்னா என்னன்றத முதல்ல ஒரு ஒரு சின்ன பேசிக்கா சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வி ஹேட் இட் இன் த லாஸ்ட் செஷன். ஸோ எண்டோமெம்பரேன் சிஸ்டம் எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லியிருந்தேன் நான். ஒரு நார்மலா ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் லைக் ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்டு அண்ட் ஒரு சிபியு, ரைட், அண்ட் ஒரு மவுஸ் கன்சிடர். இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மொத்தமா சேர்த்து நம்ம வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ இதுல மானிட்டர் யாரு கூட சேர்ந்துருக்கோம்? சிபியோட, கீபோர்டு சிபியோட அண்ட் மவுஸ் சிபியோட. ரைட்? ஸோ அப்ப இந்த இடத்துல சிபியூவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம பிரெயின் சொல்லுவோம். ரைட்? ஸோ சிபியூல என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாமே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? மானிட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆக்சஸும் கொடுப்பாங்க. ரைட்டா? இதே மாதிரி நம்மளுடைய செல்லுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் ஆஃப் த செல்லுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, இதே மாதிரி நம்ம செல்லுக்குள்ளயும் ஒருத்தர் இருக்காரு which we call it as brain. ஓகே, யார் அவரு? அந்த பிரெயினுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியஸ். ஓகே, அந்த பிரெயினுக்கு பேர் என்ன? நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆர்கனல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? எந்தெந்த ஆர்கனல்ஸ்? நியூக்ளியஸ்ல இருந்து எனக்கு வெளியில கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 3 ஆர்கனல்ஸ் எனக்கு கிடைக்குது. ரைட்டா? ஈவன் ஆக்சுவலா யூ கேன் சே 4 ஆர்கனல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரைபோசோம் கிடைக்குது. Another one is endoplasmic reticulum. Another one is Golgi bodies and lysosome and also vacuoles. So இந்த 4 ஆர்கனல்ஸும் என்ன பண்றாங்க? இந்த 4 ஆர்கனல்ஸும் ஒரு கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. They show a coordinated function. இந்த கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷனுக்கு ஹெட்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரெயினா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா that is our nucleus. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we call it as endomembrane system. ஸோ எந்தெந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே endomembrane systemல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா so these are all the 4 organelles. இதுல ஒரு சில ஆர்கனல்ஸ் இன்க்ளூட் ஆகாது. யார் அந்த ஆர்கனல்ஸ்? let's say mitochondria, chloroplast and peroxisome. ஸோ இது வந்து உங்களுடைய NCERT லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம இந்த கோஆர்டினேஷனோட உள்ள வராது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர்கனல்ஸ் எதுக்குள்ள இல்ல? they are not a part of endomembrane system. ஓகே, இவங்க 3 பேர் நான் வந்து endomembrane system உடைய பார்ட் இல்லைன்னு சொல்றேன். ரைட்? இதுல இன்னும் ஒண்ணு படிச்சிருந்தோம். லைக் கன்சிடர் இவங்க லைக் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். இவங்கள நான் என்னன்னு சொன்னேன்? செமி அட்டானமஸ் ஆர்கனல் அப்படின்னு சொன்னேன். I also call them as semi autonomous organelle. அப்படின்னா என்ன? செமி அட்டானமஸ் மீன்ஸ் அவங்க they work independently. ஓகே, அட்டானமஸ் அப்படின்னா they work independently. செமி இன் சென்ஸ் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட்க்கு யாரோட கோஆர்டினேஷன்ல இருப்பாங்க? நியூக்ளியஸோட கோஆர்டினேஷன்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நியூக்ளியஸ் டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இவங்களும் டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரைட்?
இவங்களும் என்ன பண்ணுவாங்க, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பசங்க யார் நம்ம லெட்ஸ் சே ரைபோசோம் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களும் கன்சிடர் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டமுடைய டிவிஷனை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை நியூக்ளியஸ். ஓகே, இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டமுடைய டிவிஷனை கண்ட்ரோல் பண்றது யாரு, நியூக்ளியஸ். பட் இவங்களுடைய டிவிஷனை இந்த நியூக்ளியஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட், வாட் am I trying to say? இவங்க டிவிஷன்ன்றது செப்பரேட்டா நடக்கும், இவங்க டிவிஷன்ன்றது செப்பரேட்டா நடக்கும், பட் ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கும். ஓகேவா? சோ நியூக்ளியஸ் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்களும் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனா இவங்களை நியூக்ளியஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆர் இவங்களை நான் கோஆர்டினேட்டட் பேட்டர்ன் கொண்டு வர முடியாது. சோ அதை தான் நான் என்ன சொல்றேன், செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல் அப்படின்னு சொல்றேன். சரி, அவங்க டிவிஷன் பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்ல சார், அதை யாரு மெயின்டைன் பண்றா அப்படின்னா தே ஹாவ் தேர் ஓன் செல்ஃப் டிஎன்ஏ. அவங்க கிட்ட என்ன இருக்கு, செல்ஃப் டிஎன்ஏ இருக்கு. ரைட், சோ இப்போ இதுல क्वेश्चन வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃப் டிஎன்ஏ எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஃப்ரம் கன்சிடர் அவங்களுடைய எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. Are you getting my point? So this is about endomembrane system. புரியுதா உங்களுக்கு? யா, ஃபைன். சோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கா நேத்து பார்த்தோம். சோ இதுல நம்ம let's say endoplasmic reticulum பார்த்துட்டோம், ரைபோசோம் பார்த்துட்டோம், கோல்கி பாடிஸ் பார்த்துட்டோம், and today we are going to study lysosome and vacuoles, then followed by இவங்க எல்லாரையும் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. Yes, clear guys? Yeah. Okay ma, fine. So let's start. Lysosome. First யாரை பார்ப்போம் நம்ம, lysosome. So lysosome அப்படின்றது என்னது, it is a membrane borne vesicular structure. Okay, it is a membrane borne. எத்தனை membrane இருக்கு, இவங்க கிட்ட single membrane இருக்கு. Okay, அவங்க என்ன மாதிரியான structure, they are vesicular structure. Okay, vesicular அப்படின்னா they act like a vehicle or something. They act like a vehicle or something formed by the process of packaging in Golgi apparatus. அப்ப lysosome ப்ரொடியூஸ் பண்ணது யாரு, lysosome ப்ரொடியூஸ் பண்ணது Golgi apparatus. Right? Fine. And the isolated lysosomal vesicle have been found to be very rich in almost all type of hydrolytic enzymes. Important. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா for example consider nucleus இருக்கு. ஓகே, நியூக்ளியஸ்ல இருந்து யார் வெளில வந்தான்னு சொன்னேன், நியூக்ளியஸ்ல இருந்து எனக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடைச்சாங்கன்னு சொன்னேன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு கோல்கி பாடிஸ் கிடைக்குது. ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல எனக்கு என்ன கிடைச்சது, கோல்கி பாடிஸ் கிடைச்சது. கன்சிடர் நம்ம கோல்கி பாடிஸ் கொஞ்சம் வரையுமா. ஓகே, சோ லெட்ஸ் சே எண்டோபிளாஸ்மிக். ஓகே, லெட்ஸ் டிரா எல்லாமே ஒண்ணா வரைச்சிருவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன், நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன், அந்த நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஆர்கனல் கிடைக்குது. அந்த ஆர்கனல் நான் என்ன சொல்றேன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்றேன். இந்த ஆர்கனலோட இந்த ஆர்கனல்ட்ட இருந்து எனக்கு இன்னொரு ஆர்கனல் கிடைக்குது, இந்த ஆர்கனல்ட்ட இருந்து எனக்கு இன்னொரு ஆர்கனல் கிடைக்குது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுடைய பாடியில இருந்து எனக்கு ஒரு வெசிகுலர் ஃபார்ம் கிடைக்குது. இந்த வெசிகுலர் ஃபார்ம் நான் என்ன சொல்றேன், கோல்கி apparatus அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? அண்ட் இந்த கோல்கி apparatus எல்லாமே என்ன பண்றாங்க, they are present in stack. Okay, they present like this. ஒரு மாதிரி குரூப்பா இருக்காங்க, we call them as stack of. Okay, so இவங்களை நான் மொத்தமா சேர்த்து என்ன சொல்றேன், I call it as Golgi complex. ரைட்டா? இப்போ இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, அகைன் ஒரு வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகே, இந்த வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா லைசோசோம்ஸ் சொல்றேன். Are you getting my point? இந்த வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் நான் என்ன சொல்றேன், லைசோசோம்ஸ் சொல்றேன். ஓகே, அப்ப லைசோசோம் ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா எனக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் கோல்கி காம்ப்ளெக்ஸ். Got it? இப்போ இந்த லைசோசோம்ல என்ன ரிச்சா இருக்குன்னு சொல்றாங்க, they are rich in some hydrolytic enzymes. இவங்களுக்குள்ள என்ன இருக்காமா, they have some rich hydrolytic enzymes. They are rich in hydrolytic enzymes. Okay, hydro அப்படின்னா வாட்டர், லைட்டிக் அப்படின்னா பிரேக் டவுன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க,
இவங்க வாட்டரை வச்சு ஏதோ பிரேக் பண்ண போறாங்க. காட் இட்? நம்ம எல்லாருக்குமே வந்து லைசோசோம்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கு. we call them as suicidal bag, right? we call them as suicidal bag. But question is, இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. லைசோசோம் is the only organelle which show polymorphism. This is the only organism which has polymorphic condition. Okay, இது என்ன சார் polymorphic condition அப்படின்னா, let's say for example, கோல்கி பாடிஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? எனக்கு லைசோசோம் கிடைச்சிருச்சு, ரைட்டா? கிடைச்ச லைசோசோமை நான் பிரைமரி லைசோசோம்னு சொல்றேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரைமரி லைசோசோம் கிட்ட என்ன இருக்கு? ஒரு இன்ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இருக்கு. இவங்க கிட்ட என்ன இருக்கு? இன்ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இருக்கு. புரியுதா? சோ இதை நான் என்ன சொல்றேன்? இதை ஒரு மார்பிக், ஒரு மார்பாலஜின்னு சொல்றேன். இது ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்றேன். ஓகே, பாலிமார்பிக்னா நிறைய மார்பிசம் இருக்கணும்ல. ஓகே, சோ அதனால இதை நான் வந்து ஒரு மார்பிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்றேன், ரைட்? சோ அதே மாதிரி இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இது என்னது? நம்மளுடைய செல்லாம். லெட்ஸ் சே இது ஃபுல்லாவே உள்ள செல்லாம். ஓகே, இப்போ இந்த செல்லுக்குள்ள யாரு வராங்கன்னா, லெட்ஸ் சே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஏதோ ஒன்று உள்ள வருதுப்பா, ரைட்டா? இப்ப இந்த மைக்ரோஆர்கானிசம் உள்ள வந்த உடனே நம்ம செல்லுடைய ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சரா யார் ஒர்க் பண்றா? லைசோசோம் ஒர்க் பண்றா. அப்ப அந்த லைசோசோம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை பிரைமரியில இருந்து என்னவா மாத்திக்குது? செகண்டரி ஸ்ட்ரக்சரா மாத்திக்குது. ஒன்ஸ் அது செகண்டரி ஸ்ட்ரக்சரா மாறின உடனே அதுகிட்ட இருந்த அந்த இன்ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இப்ப என்னவா மாறிடுச்சு? ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைமா மாறிடுச்சு, ரைட்? இப்ப இந்த ஆக்டிவ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் என்ன பண்ணும்? போய் இந்த மைக்ரோ ஆர்கானிசமை சாப்பிடுச்சு. Are you getting my point? Yeah. இந்த கண்டிஷன், இந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்து பாத்தீங்களா, அந்த கண்டிஷனை நான் என்ன சொல்றேன்? எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்றேன். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்ததுல, செல்லுக்குள்ள வந்ததுல அந்த கண்டிஷனை நான் என்ன சொல்றேன்? எண்டோசைட்டோசிஸ்னு சொல்றேன். அப்போ எப்போ எனக்கு பிரைமரி லைசோசோம் செகண்டரி லைசோசோமா மாறுச்சு? டியூரிங் த டைம் ஆஃப் எண்டோசைட்டோசிஸ். ரிமெம்பர், எண்டோசைட்டோசிஸ் அப்ப என்ன ஆகுது? பிரைமரி லைசோசோம் செகண்டரி லைசோசோமா மாறுது. சோ திஸ் இஸ் செகண்ட் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். காட் இட்? இப்போ இதே மாதிரி லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க போய் அதை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சு ஐ மீன் லைக் தே மேக் இட் இன்டு ஸ்மால் பீசஸ், ரைட்டா? சோ அவங்க அதுக்கப்புறமா வெளியில தான் தள்ளிடுறாங்க, எக்ஸோசைட்டோசிஸ். சோ செல் இப்ப என்ன ஆயிடுச்சு? செல் ஃப்ரீ ஆயிடுச்சு, ரைட்? இப்போ இது இல்லாம இப்போ இந்த லைசோசோம் என்ன பண்ணுதுன்னா திரும்பி பாக்குது. ஓகே, இந்த செகண்டரி லைசோசோம் இப்போ திரும்பி பாக்குது. பார்த்தா நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், ரைபோசோம் இவங்கெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு செல்லுக்குன்னு பாத்தீங்கன்னா 24 hours லைஃப் டைம், ரைட்டா? லைஃப் ஸ்பேன்றது 24 hours வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாம் முடிச்சு திரும்பி பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் இவங்களுடைய ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஆயிடுச்சு. தே ஆல் பிகம் ஓல்ட் ஆர்கனல்ஸ். இப்ப அந்த இடத்துல இந்த செகண்டரி லைசோசோம் தன்னை என்னவா மாத்திக்கும் அப்படின்னா, தன்னை ஒரு டெர்ஷரி லைசோசோமா மாத்திக்கும். தன்னை ஒரு டெர்ஷரி லைசோசோமா மாத்திக்கிட்டு ஆல்ரெடி அவங்கள்ட்ட யார் ஆக்டிவா இருக்காங்க? அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஆக்டிவா இருக்காங்களா? இப்ப இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தி அண்டர்கோ ஆட்டோபேஜிக். They undergo autophagic condition. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர்கனிசம் எல்லாத்தையுமே அவங்க degrade பண்றாங்க. They degrade all these organisms. Degenerate. Okay? புரியுதா உங்களுக்கு? So likewise அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செல்லுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனல்ஸையுமே கிளீன் பண்றாங்க. ஓகே, எல்லா ஆர்கனல்ஸையுமே கிளீன் பண்றாங்க. சரி, எல்லா ஆர்கனல்ஸையுமே நான் கிளீன் பண்ணிட்டேன். கடைசியில பார்த்தா யார் மட்டும்தான் இருக்காங்க? லைசோசோம் மட்டும்தான் இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? தான் மேலேயே அந்த தண்ணியை ஊத்தி தானும் செத்துறாரு. Are you getting my point? This lysosome is taking a suicide attempt. Okay, தான் மேலே அது தூக்கி அந்த தண்ணியை ஊத்திக்குது. Okay, and we call it as suicidal bag.
ஸோ அதனால நம்ம லைசோசோம் என்ன சொல்றோம்? we call it as suicidal bag. இப்போ புரியுதா லைசோசோமுக்கு எவ்வளவு ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு? எஸ், கிளியர் கேர்ள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? யா, ஸோ இவ்வளோ வேலை பார்க்குது. அதனால தான் நம்ம லைசோசோம் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாலிமார்பிக் ஆர்கனல் அப்படின்னு சொல்றோம். ஸோ டேக் a note of this. Important. So this is all about lysosome. Okay ma, fine. So let's read this now. இவ்வளோ டீட்டெயிலாக இவங்க கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. பட் இந்த பாலிமார்பிக் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை உங்களுக்கு நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் பெட்டர் வி கேன் go through this, right? Okay, so இப்போ இதுல hydrolytic enzymes இருக்குன்றல்ல. What are the hydrolytic enzymes? Lipases, which breaks lipids. Proteases, which breaks proteins. Carbohydrates, which break carbohydrates. Okay, and optimally they are active at which condition? Acidic pH. Okay, so அப்போ அந்த hydrolytic enzyme எந்த pH ல ஆக்டிவேட்டா இருக்காம? Acidic pH ல ஆக்டிவேட்டா இருக்காங்க. These enzymes are capable of digesting carbohydrate, protein, lipid and also nucleic acid. Important. What is nucleic acid? Nucleic acid is nothing but DNA. So அது என்ன பண்ணுது? எல்லா காம்போனன்ட்ஸ் லைக் மேஜர் காம்போனன்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா அது வந்து டீஜெனரேட் பண்ணிடுது. ஆல்சோ இட் டீஜெனரேட்ஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ரைட்டா? ஸோ தட் இஸ் ஹவு லைசோசோம் ஒர்க்ஸ். புரியுதா? கமிங் டு வாக்யூல்ஸ். வாக்யூல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகைன் அ மெம்பரேன் பவுண்ட் ஸ்பேஸ் which is found in cytoplasm. ஓகே, வாக்யூல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ், ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் வச்சுக்கோங்களேன். வாக்யூல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன், ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஸ்டோரேஜ் ஆர்கன் என்ன பண்ணுது? லைக் இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்டோர் என்னென்னலாம் லைக் செல்லுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுது. பிகாஸ் பேரண்ட் செல் இறந்து போனாலுமே அதுல இருந்து வரக்கூடிய டாட்டர் செல்ஸுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் அடுத்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, அப்போ அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகும் பொழுது அதை நம்ம என்ன பண்றோம்? இந்த வாக்யூல்ஸ் மூலமா கொடுத்துறோம். Got it? Okay, and it contains இதுல என்னென்னலாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? We can store water, sap. Okay, so sap அப்படின்னா அந்த plant உடைய substances, right? And excretory products and other materials which is not useful for the cell. அப்போ இந்த vacuoles நான் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனா யூஸ் பண்றேன். எனக்கு தேவையான சப்ஸ்டன்சஸ் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன், தேவையில்லாத சப்ஸ்டன்சஸ் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். Right? The vacuole is bound by single membrane called tonoplast. Important. Okay, cell membrane of vacuole is called as tonoplast. Okay, it's a single membrane. And the plant cell, the vacuoles can occupy up to 90% of the volume of the cell. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு ஒரு plant cell அப்படின்னா plant cellல 90% ஸ்பேஸ் யார் இருப்பா? vacuoles மட்டும் தான் இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ்ல தான் நியூக்ளியஸ் மற்ற ஆர்கனல்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ரைட்டா? Fine. The plants tonoplast which facilitate the transport of a number of ions and other materials against concentration gradient into the vacuole. Important. அப்போ பிளான்ட்ல பிளான்ட் செல்ல டோனோபிளாஸ்ட் இருக்குப்பா. ஐ மீன் பிளான்ட் செல்ல வேக்யூல்ஸ் இருக்கு. வேக்யூல்ஸ்க்கு ஒரு மெம்பரேன் இருக்கு. அந்த மெம்பரேனை நம்ம டோனோபிளாஸ்ட்னு சொல்றோம். இப்போ நார்மலா இந்த மெம்பரேன்ஸ் நார்மலாவே செல் மெம்பரேன்ஸ் எதனால இருக்கும்? லிபிட் அண்ட் ப்ரோட்டீனால இருக்கும். திஸ் இஸ் வாட் வி நோ, ரைட்? அண்ட் நார்மலாவே அவங்க என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க? தி அண்டர்கோ டிஃப்யூஷன், பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டா? இவர் எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் பண்றாருன்னு பாருங்க. திஸ் tonoplast facilitate transport of ions. Okay, this facilitate transport of ions and other material against concentration. When it is against concentration, is it an active transport or passive transport? When it is against the concentration, this is active transport. Am I right? Active transport. Okay va? Fine. So active transport பண்றாங்க அப்படின்னா they are in need of energy, ATP. Okay, into the vacuoles. Hence their concentration is significantly higher in the vacuole than in the cytoplasm. புரியுதா உங்களுக்கு? இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க in case consider again ஒரு செல்லுக்குள்ள ஒரு vacuole இருக்குப்பா. ரைட்டா? யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது லெட்ஸ் சே ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோ கான்சென்ட்ரேஷன் போச்சு அப்படின்னா இதை வந்து டுவர்ட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னு சொல்லுவோம்.
இன்னொன்னு low concentration to high concentration போச்சுன்னா we call it as against concentration gradient. ரைட்டா? இப்போ இந்த வேக்யூல் கிட்ட என்ன இருக்கு? ஒரு மெம்பரேன் இருக்கு. அந்த மெம்பரேனை நான் என்ன சொல்றேன்? டோனோபிளாஸ்ட்னு சொல்றேன். ரைட்டா? இந்த டோனோபிளாஸ்ட் எந்த மாதிரியான கான்சென்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணுது? அகைன்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதாவது லோவா இருக்கிற இடத்துல இருந்து எங்க போகுது? அது ஹையா இருக்கிற இடத்துக்கு போகுது. அப்படின்னா நார்மலாவே வேக்யூல்ஸ்ல எதோடைய ஸ்டோரேஜ் அதிகம்? வேக்யூல்ஸ் ஆர் நார்மலி ரிச் இன் solutes or substances. Okay, vacuoles are normally rich in solutes or substances because in the vacuoles ன்றது அதோடைய பேரண்ட் செல்ஸ்ல இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்க ஒரு ஆர்கனல். கரெக்டா? ரைட்? இப்போ அவங்க கொடுத்து அனுப்பி வச்சிருக்க எல்லா சொல்யூட்ஸ் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே யார் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா? வேக்யூல் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா. அப்ப நார்மலாவே வேக்யூல்ல என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கும்? நார்மலாவே வேக்யூல்ஸ்ல ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, செல்லுல இப்பதான் புதுசா செல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நியூ செல் அப்படின்னா அதுகிட்ட ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். ஐ மீன் வேக்யூல்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். பிகாஸ் இந்த வேக்யூல்ன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் செல்ஸோடைய கேரி ஃபார்வர்ட். இவங்க கிட்ட நிறைய சொல்யூட்ஸ் இருக்கு. ரைட்டா? அப்போ இந்த கம்மியான ப்ராடக்ட் ஆக்சுவலா என்ன நடக்கணும்னா இங்க இருந்து இங்க போகணும். கரெக்டா? லைக் ஹை டு லோ போகணும். பட் இந்த டோனோபிளாஸ்ட் எதை மட்டும் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னா லோ டு ஹையை மட்டும் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஐ மீன் the vacuoles are not ready to supply or secrete the solutes. Okay, instead they are only permeable to receive the solutes. So இதுதான் யாருடைய வேலை? இந்த டோனோபிளாஸ்டோடைய வேலை. ஸோ டோனோபிளாஸ்ட்ல எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் நடக்குது? இட் அண்டர்கோஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். Are you getting my point? It undergoes active transport. Are you clear everyone? Fine. Okay, so இது எல்லாமே சின்ன points. So this is all the questions like how we used to get in your NEET, right? Okay. Okay. In amoebaன்றது என்னது? amoebaன்றது எதுல வரும்? protistல வரும். ரைட்டா? protistans, right? The contractile vacuole அவங்க கிட்ட என்ன மாதிரியான vacuole இருக்காமா? contractile vacuole இருக்காமா, which is important for osmoregulation. What is osmoregulation? Osmoregulation na maintenance of water. It maintain water level. Okay, osmoregulation means maintaining water level and excretion. So அதுக்கு தேவையான வாட்டர் லெவலை அது மெயின்டைன் பண்ணிட்டு தேவையில்லாத எக்ஸஸா இருக்கிறது என்ன பண்ணிடுது? எக்ஸ்கிரீட் பண்ணிடுது. அதுக்கு அமீபாக்கு எது தேவைப்படுது? கான்ட்ராக்டைல் வேக்யூல் தேவைப்படுது. இந்த வேலையை நம்ம பாடியில யார் பண்றான்னு சொல்லுங்க? இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன்ற வேலையை யார் பண்றாங்க நம்ம பாடியில? திஸ் ரோல் இஸ் டன் பை our kidney in our body. பட் இதுவே அமீபால அந்த எக்ஸ்கிரீஷன்ற ஒர்க்கை யார் எடுத்து பண்றாங்க? வேக்யூல்ஸ் டூ. அப்ப வேக்யூல்ஸ் உடைய வேலை ஒன்லி ஸ்டோரேஜா இல்ல செக்ரீஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா the answer is both. Okay, it depends on which cell. Okay, and in many cells as in protist, food vacuoles are formed by engulfing the food particles. So எப்படி அமீபா மாதிரியான protistல contractile vacuoles இருக்கோ அந்த மாதிரி மற்ற ஆர்கனல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஐ மீன் மற்ற செல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுட் வேக்யூல்ஸ்னு ஒன்று இருக்காமா, which is to store the food particles. அப்போ வேக்யூல்ஸ்ல என்னென்ன மாதிரியான வேக்யூல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு? வேக்யூல்ஸ்ல என்னென்ன மாதிரி வேக்யூல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு? They have gas vacuoles, they have sap vacuoles, they have contractile vacuoles, and they also have food vacuoles. Depends on which. Okay, contractile vacuole எந்த ஆர்கானிசம்ல இருக்குன்னு சொல்லிட்டோம், நம்ம அமீபால இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, அண்ட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலி இந்த கேஸ் வேக்யூல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எதுல படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பாக்டீரியால படிச்சிருக்கோம். இந்த கேஸ் வேக்யூல்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பாக்டீரியால படிச்சிருக்கோம். ரைட்டா? அண்ட் ஆல் யூகாரியோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். யூகாரியோட்ஸ்ல இவங்களும் பாத்தீங்கன்னா யூகாரியோட்ஸ்ல இருக்காங்க, இவங்களும் யூகாரியோட்ஸ்ல இருக்காங்க. கான்ட்ராக்டல் வேக்யூல் பர்டிகுலரா இதுல இருக்காங்க, அமீபால இருக்காங்க. சோ வேக்யூல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற क्वेश्चन. ஈஸி. Yes. So this is all questions which possibly from vacuoles. Vacuoles இருந்து வரக்கூடிய ஒரு possible questions தான் இதெல்லாம். ரைட்டா? ஃபைன். கமிங் டு சோ எண்டோமெம்பரேன் இதோட முடியுது. நமக்கு எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இதோட முடியுது. எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இதோட முடியுது. ரைட்? Now coming to
மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஆர்கனல் எண்டோமெம்பரேன் சிஸ்டமோட இன்க்ளூட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. யா எஸ் ஹலோ someone has joined with us. உங்க பேரு and where you are from just mention in your comments. Yeah, fine. Mitochondria. Coming to the next organelle, mitochondria. First of all, இது என்ன ஷேப்னு ஒரு क्वेश्चन வரும்பா. It is a sausage shape. It is a sausage shape organelle. Sausage shapeனா நம்ம இந்த சப்வேல எல்லாம் பண்ணு சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும், ரைட்? இந்த ஷேப்ல, ஓகே, ஒரு லென்த்தி பன், அதை வந்து சாசேஜ் ஷேப்னு சொல்லுவோம், ரைட்? மைட்டோகாண்ட்ரியா எந்த ஷேப்ல இருக்கு? சாசேஜ் ஷேப்ல இருக்கு. ஓகே, ஃபைன். And one more person joined, Srivarshan from Trichy. Super Srivarshan. Good. Continue watching. Okay, and if you have any questions, please do ask. Okay. மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா உடைய சிங்குலர் என்னது? மைட்டோகாண்ட்ரியான். அதாவது ஒரு செல்லுல ஒரு சிங்கிள் மைட்டோகாண்ட்ரியா இருக்குமா இல்ல நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட். ஏன்னா வந்து நார்மலாவே நம்ம மைட்டோகாண்ட்ரியானா என்னன்னு சொல்லுவோம், நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லுன்னு சொல்லுவோம். ஆம் ரைட்? சோ அதாவது லைக் இதுதான் வந்து அந்த செல்லுக்கு தேவையான மொத்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, ரைட்? அப்ப அந்த செல்லுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைன்றதை பொறுத்து மைட்டோகாண்ட்ரியாவுடைய கவுண்ட் டிஃபர் ஆகும். சோ அங்க ஒரு சிங்கிள் மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய ப்ளூரல் மைட்டோகாண்ட்ரியா, ஐ மீன் மெனி மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. Are you getting my point? Yeah, fine. Unless specifically stained, okay, it is not visible under microscope. இதை நான் ஸ்டெயின் பண்ணாத வரைக்கும் இது என் கண்ணுக்கு நார்மலா தெரியாது, ரைட்டா? And the number of mitochondria per cell is variable depending on the physiological activity of the cell. So mitochondria எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்றதை எதை பேஸ் பண்ணுது? அதோடைய physiological activity பேஸ் பண்ணுது. Okay, in terms of shape and size also considerable degree of variability is observed. Typically அது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொன்ன? சாசேஜ் ஷேப்ல இருக்கு. ஆர் ஃபார் யுவர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தே ஆர் இன் அ சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஓகே, அவங்களுடைய டயமீட்டர் எவ்வளவுமா? 0.2 to 1.0 மைக்ரோமீட்டர். ஓகே, ஆவரேஜா பாத்தீங்கன்னா இட் இஸ் 0.5 மைக்ரோமீட்டர். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் பாசிபிள் டேக் அஸ் அ செப்பரேட் நோட். எக்ஸாமுக்கு முன்ன ஒரு நாள் உட்காந்து இதெல்லாம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சி பயோவை உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், லைக் என்சிஆர்டின்றது தான் மேஜர். அது தவிர்த்து நீங்க பெருசா இந்த மாடியூல்ஸும் பெருசா நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. பட் அந்த என்சிஆர்டில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிகமா படிக்கணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. Got it? Fine. The length of the mitochondria is 1.0 to 4.1 micrometer. So இது அப்படியே மாத்தி கேட்பாங்க சம்டைம்ஸ். லென்த் டயாமீட்டரோட மாத்தி கேட்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஈச் மைட்டோகாண்ட்ரியான். ஓகே, மைட்டோகாண்ட்ரியான் மீன்ஸ் சிங்கிள் மைட்டோகாண்ட்ரியா. ஒரு மைட்டோகாண்ட்ரியால எத்தனை மெம்பரேன் இருக்கு? How many membranes are present in a mitochondria? It's a double membranous organelle. Already நம்ம படிச்சிருக்கோம். How many membranes are present in mitochondria, chloroplast, nucleus? நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? When we talk about organellesல வந்து பாத்தீங்கன்னா single membranous organelles இருக்காங்க, double membranous organelles இருக்காங்க, and membrane இல்லாத organelles இருக்காங்க, ரைட்டா? சோ எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல வரக்கூடிய எல்லா ஆர்கனல்ஸும் சிங்கிள் மெம்பரேனஸ் ஆர்கனல்ஸ், ரைட்? டபுள் மெம்பரேனஸ் ஆர்கனல்ஸ் யாரு? நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட், ரைட்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் மெம்பரேனஸ். அண்ட் நோ மெம்பரேன் பாத்தீங்கன்னா ரைபோசோம் அண்ட் சென்ட்ரோசோம், ரைட்டா? சோ இப்போ நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோம்? we are studying about mitochondria. So mitochondria கிட்ட எத்தனை மெம்பரேன் இருக்கு? டபுள் மெம்பரேன் இருக்கு. Fine. They are double membrane bound structure with the outer membrane and the inner membrane dividing its lumen distinctly in two aqueous compartments. Okay. Outer compartment and inner compartment. Fine. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருமா? ஒரு மைட்டோகாண்ட்ரியா என்ன ஷேப்ல இருக்குன்னு சொன்னோம்? ஒரு சாசேஜ் ஷேப்ல இருக்கு, இல்ல ஒரு என்னது அது சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு சொன்னோம், ரைட்? சரி, சரி, நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுப்போம், போதும் நமக்கு. ஓகே, ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மெம்பரேன் இருக்குன்னு சொல்றாங்க? They have two membranes. How many membranes they do have?
they have two membrane. Okay, which one is called as, this one is called inner membrane, inner mitochondrial membrane, and this one is called as outer mitochondrial membrane. Right? இப்போ இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவுல என்ன இருக்கு? This membrane carries lumen. Okay, so for example இதுல வந்து matrix இருக்குன்னு வெச்சுக்கோங்க. உள்ள யார் இருக்கா? This whole space is filled with matrix. Yes, so this is the whole matrix. Okay, இத நான் என்ன சொல்றேன்? Matrix ன்னு சொல்றேன். ரைட்டா? ஃபைன். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்னர் மெம்பரேன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்னர் மெம்பரேன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, they show small infoldings like this. ரைட்டா? இந்த மாதிரி இன்னர் ஃபோல்டிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்னர் ஃபோல்டிங்ஸ்க்கு பேரு கிறிஸ்டே. இந்த இன்னர் ஃபோல்டிங்ஸ்க்கு பேர் என்ன? கிறிஸ்டே. ரைட்? சோ இந்த இன்னர் ஃபோல்டிங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, they increase the surface area, they increase surface area for enzymatic reactions. So enzymatic reaction na chemical reaction நடக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும். அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் கிரியேட் பண்றது யாரு? இந்த கிறிஸ்டேஸ். புரியுதா உங்களுக்கு? there is another one term cisternate. There is another one term cisternate. இத நம்ம எந்த ஆர்கனல்ல படிச்சோம்? the cisternate was studied at எந்த ஆர்கனல்ல படிச்சோம் இந்த cisternate நம்ம? சொல்லுங்க. in our Golgi bodies. Right? In our Golgi bodies we call it as cisternate. Right? Fine. So this is matrix. And in the matrix la நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? இவங்க கிட்ட தனியா ஒரு நியூக்ளியஸ் இருக்காரு. Okay, they have their own DNA. Let's say அவங்க கிட்ட என்ன இருக்கு? அவங்கள்ட்ட ஒரு genetic material இருக்கு. They have their own DNA. Okay, so நம்ம இத என்ன சொல்றோம்? Self DNA அப்படினு சொல்றோம். Right? And they also have ribosome. They also have ribosome. இது என்ன type of ribosome இது? This is this ribosome which is similar to bacterial ribosome, which is 70S ribosome. Okay, right? So மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய ரைபோசோம் என்ன டைப்? 70S. அதாவது எப்படி ஒரு ப்ரோகாரியோட்ஸ்ல ஒரு 70S ரைபோசோம் இருக்கோ அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியால 70S ரைபோசோம்ஸ் இருக்கு. ரைட்டா? இது இல்லாம குட்டி குட்டி கிரானுல்ஸ்லாம் இருக்கும்பா அதுகிட்ட. ரைட்டா? So this is the structure of mitochondria. Right? Done. என்ன பண்றாங்க? The inner compartment is filled with dense homologous substance called matrix. சரி, அப்போ உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, வெளில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம இதான் தப்பு சொல்லிட்டோம். ரைட்டா? சோ இன்னர் மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கிறத இந்த ஸ்பேஸ் நான் என்ன சொல்றேன்? மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டேன். வெளியில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நான் என்னன்னு சொல்லிட்டேன்? வெளியில இருக்கிற ஸ்பேஸ் நான் லியூமன்னு சொல்லிட்டேன். அதாவது அந்த இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் நான் என்ன சொல்றேன்? லியூமன் சொல்லிடுறேன். அண்ட் உள்ள இருக்க ஸ்பேஸ் நான் மேட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். ரைட்டா? Fine. And the outer membrane forms the continuous limiting boundary of the organelle. The inner membrane forms a number of infoldings. And infoldings க்கு பேர் என்ன? Cristae. Singular is called crista. Okay? And which is towards the matrix. Cristae என்ன பண்ணுது? எதுக்கு ஹெல்ப் பண்ணுது எனக்கு? சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Okay? Cristae என்ன பண்ணுது எனக்கு? சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. It helps in increasing surface area. The two membranes have their own specific enzyme associated with mitochondrial function. Important. Mitochondria தனக்குன்னு own enzymes produce பண்ணி வச்சிருக்கு. Okay, they produce their own enzymes. Okay, அந்த enzymes எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல Krebs cycle படிச்சிருப்போம். Okay, Krebs cycle. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சக்சினிக் COA வந்து சக்சினைட்டா மாத்துற அந்த மேலோனேட்டா மாத்துற
சாரி ஃபியூமரேட்டா மாத்திர சக்சினேட் COA வந்து ஃபியூமரேட்டா மாத்திர அந்த கண்டிஷன்ல எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு என்சைம் கிடைக்கும் சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்சைமை கேரி பண்ணிருக்கிறது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஓகே, so that's an enzyme which is only present in mitochondria. Fine. So what they say, these membranes, they have their own specific enzymes associated with mitochondrial function. Okay, and the enzyme என்னன்றதையும் எழுதிக்கோங்க, succinate dehydrogenase. Succinate dehydrogenase, right? Which is the only membrane, or which is the membrane, which is the enzyme which is present only in mitochondria, and it's a mitochondrial enzyme. Okay, fine. So in the points important, mitochondria would actual role என்னன்னு சொன்னோம். mitochondria would actual role வந்து பாத்தீங்கன்னா like energy produce பண்றதுன்னு சொல்லிட்டு. But before understanding energy production, அவங்களுடைய main role என்னன்னா aerobic respiration. mitochondria would main role என்ன? They undergo aerobic respiration. What is respiration? For example, let's say mitochondria would வேலை என்னன்னு பாப்போமா? When we talk about mitochondria உடைய primary role என்னன்னா they undergo aerobic respiration. What is respiration? Respiration அப்படின்னா glucose என்னவா மாத்திரம் எனர்ஜியா மாத்திரம், or glucose or fat or lipid or protein, whatever it is, any food component. Okay, and the food component நான் என்ன பண்றேன் எனர்ஜியா மாத்திர இடம் தான் என்னது மைட்டோகாண்ட்ரியா. இதை நான் எதோடைய பிரசன்ஸ்ல பண்றேன்? ஐ டூ இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதனால அவங்களுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு பேரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாவோட ஆக்சுவல் ரோல் என்ன? தே ப்ரொடியூஸ், தே அண்டர்கோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். கடைசியா தான் அவங்களோட ரோல் என்ன? தே இன்வால்வ் இன் ஏடிபி ஃபார்மேஷன். இதுதான் அவங்களுடைய செகண்டரி ரோல். ஓகே, அவங்களுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் இஸ் ஏடிபி ஃபார்மேஷன். புரியுதா உங்களுக்கு? ரைட், டன். And they produce cellular energy in the formula ATP formula, so they are called as powerhouse of cell. The matrix also possess, இவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஒரு சிங்கிள் சர்க்குலர் DNA ஒன்று இருக்கு. நம்ம பாக்டீரியால எப்படி ஒரு DNA இருக்கோ அதே மாதிரி இவங்கள்ட்ட ஒரு சிங்கிள் சர்க்குலர் DNA இருக்கு. And few RNA molecules also they do have, and they have ribosomes which is 70S, and they have the components required for the synthesis of proteins. So எதை வச்சு அவங்க protein produce பண்ண போறாங்க? Obviously ribosome வச்சு தான் produce பண்ண போறாங்க. So for that they have ribosomes also. And mitochondria எந்த மாதிரியான division பண்ணும்? They undergo division by fission. நான் ஆல்ரெடி சொன்னேன் mitochondria is not getting controlled by nucleus. அப்ப nuclear divisionல இவங்க include ஆக மாட்டாங்க. They have their own division, and the division எந்த ஃபார்ம்ல இருக்கு? It is in the form of fission. We call it as binary fission, multiple fission, right? So அந்த மாதிரி. Fine. So this is all about mitochondria, guys. Okay, so cell உடைய ஒரு typical like ஒரு faculty related ஒரு பேப்பரை நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதாவது நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, let's say for example, சார் நான் நீட்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், ரைட்? அண்ட் நான் நீட் பேப்பர்ஸை சால்வ் பண்ணா எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் பேப்பர்ஸை சால்வ் பண்ணா நீட்ல எந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பட் ஆனா அந்த நீட் பேப்பர்ஸ் உடைய எசன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் அந்த கான்செப்ட் எசன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபேக்கல்டி ஒரு டீச்சர் எந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுவாங்களோ அந்த லெவல் கொஸ்டின் பேப்பரை நீங்க சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் யூ. நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த செல் சாப்டர் இருக்கு அப்படின்னா, இந்த செல் சாப்டருடைய நீட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈஸியாவே தெரியும், ரைட்டா? பட் இது உங்களுக்கு ஈஸியா தெரியறதுக்கு இன்னொரு ரீசன், the way you practice this topic. Okay, இந்த டாபிக் நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ற பாருங்க. ஆல்வேஸ் ட்ரை டு பிராக்டிஸ் வித் a higher end question paper. ஓகே, ஹையர் அண்ட் கொஸ்டின்ஸோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஹையர் அண்ட் மீன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிக்கியா, இன்டைரக்டா, லைக் எப்படி சொல்றது, லைக் ரொம்ப கான்செப்சுவலா, ரொம்ப பர்டிகுலர் கான்செப்சுவலா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு போல,
அப்படின்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்கோங்களேன். இந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய ரோல் என்னன்னு சொல்றேன் நான். மைட்டோகாண்ட்ரியாவோட ரோல் என்ன? இட் அண்டர்கோஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் இட் ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் அ ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ரைட்டா? இப்போ இதே கொஸ்டினை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. ஓகே, mitochondria is an organelle undergo aerobic respiration and produce energy only in the form of ATP. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? This statement is correct or incorrect? இப்போ இதுல மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுது, எனக்கு தெரியும். They produce energy, இதுவும் எனக்கு தெரியும். ரைட்டா? சோ இதுவரையிலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுவரையிலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட்டா? பட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்களா? only in the form of ATP. only in the form of ATP ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த onlyன்ற வேர்டு உங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடும், யோசிக்க வைக்கும். only in the form of ATP ன்னு வரும் பொழுது அது ATP மட்டும்தானா, ஏன் அங்க NADH வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். Are you getting my point? ரைட்? இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்ம இந்த ஒன்லின்ற ஒரு ரீசன் ஒரு பாயிண்ட்னால நம்ம இதை மோஸ்ட்லி என்னன்னு சொல்லிடுவோம்? இன்கரெக்ட்னு சொல்லிடுவோம். பட் ரிமெம்பர், இது இந்த பாயிண்ட் இந்த வேர்ட் அங்க கொடுத்ததுக்கு ரீசனே உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகத்தான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் த ஆன்சர் இஸ் கரெக்ட். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். பிகாஸ் ஏடிபில வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய லைக் NADH, FADH இவங்கெல்லாம் கொண்டு வந்து ஏடிபியை மாத்திர இடம் தான் மைட்டோகாண்ட்ரியா. காட் இட்? அப்ப இங்க நான் ஏடிபி மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். காட் இட்? பட் அப்ப அந்த செல்லுலார் வாட் இஸ் தட் cellular currencies or energy currencies, energy intermediates ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அந்த எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் கொண்டு வந்து ஏடிபியை மாத்திர இடம் தான் மைட்டோகாண்ட்ரியா. காட் இட்? அப்ப அங்க ஏடிபி மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும், NADH ப்ரொடியூஸ் ஆகாது. பட் நீங்க இப்படி படிக்க மாட்டீங்க. இந்த ஒன்லின்றதெல்லாம் படிக்காம நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் இட் ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபின்னு படிச்சுட்டு ரொம்ப நார்மலா இருந்துட்டு, சார் நான் மைட்டோகாண்ட்ரியா படிச்சிட்டேன் சார் அப்படின்னு. இந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க உங்களுக்கு ஒரு பிளாக் வைப்பாங்க. Got my point? So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபேக்கல்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிங்க. ஓகே, பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே ஃபேக்கல்டி இஸ் நாட் கோயிங் டு அட்டெண்ட் தி டெஸ்ட் எக்ஸாம். யூ ஆர் த கிரவுண்ட் பிளேயர்ஸ். கிரவுண்ட் ரியாலிட்டியில நீங்க தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேவா? ரைட்? அப்ப அந்த இடத்துல நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி நீங்க பிளே பண்ணணும்னா உங்களுடைய கோச் ஆர் உங்களுடைய டீச்சர் எப்படி பிளே பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்க பிளே பண்ணணும். So remember this. Yeah. Fine. Coming to plastids. Okay. What is plastids? Plastids are organelles which is found in plants. Okay, they are found in plants and in euglenoids. Euglenoids in the type of organism. Is it a plant? No, it is a protist. It is a protist. Or this euglenoid is a plant-like organism. இதை நாங்கள் பிளான்ட் லைட்னு சொல்லலாம், அனிமல் லைக்னு சொல்லலாம். அதாவது யூக்ளினாய்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டே டைம்ல பிளான்ட் மாதிரி இருப்பாங்க. தே அண்டர்கோ photosynthesis. நைட் டைம்ல தே அண்டர்கோ heterotrophic mode of nutrition by hunting and eating. புரியுதா? அப்போ அவங்க டே டைம்ல பிளான்ட் லைக்காகவும் ஈவினிங் நைட் டைம்ல அவங்க அனிமல் லைக்காகவும் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? யூக்ளினாய்ட்ஸ்னு சொல்றோம். ஸோ அவங்க பிளான்ட் லைக்கா இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன தேவை? குளோரோபிளாஸ்ட் தேவை. குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாஸ்டிட். குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிளாஸ்டிட். ஸோ அப்போ யூக்ளினாய்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கு? பிளாஸ்டிட்ஸ் இருக்கு. Got it? Yeah. And these are easily observed under microscope as they are very large. Okay, மைட்டோகாண்ட்ரியாவை நம்மளால ஈஸியா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. until it is not stained it is not visible அப்படின்னு பார்த்தோம். பட் இவரை நம்ம ஈஸியா கண்ணால பார்த்துக்கலாமா? ஓகேவா? ஐ மீன் லைக் த்ரூ மைக்ரோஸ்கோப். And they bear some specific pigments, thus imparting specific colors to the plants. Based on the pigments, these can be classified into chloroplast, chromoplast and leucoplast. என்ன சொல்றாங்க? பிளாஸ்டிட் எங்க இருக்குன்னு சொல்றாங்க. We are talking about another organelle, plastids.
ஓகே, பிளாஸ்மிட் அண்ட் பிளாஸ்டிட் ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, பிளாஸ்மிட் அப்படின்றது என்னது? பிளாஸ்மிட் அப்படின்றது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செல்ஃப் ரெப்ளிகேட்டட் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இது நம்ம எங்க படிப்போம்? நம்ம எங்க இருக்கும் இது? which is present unique to bacteria. பாக்டீரியால மட்டும்தான் இவரை நம்ம பார்க்க முடியும். இவரு இல்ல. ரைட்டா? பிளாஸ்டிட் அப்படின்றவரு, this guy is an organelle present only in plant cell and euglenoids. So இவங்க எங்க இருப்பாங்க? plant cell இருப்பாங்க, euglenoids இருப்பாங்க. Got it? Fine. Okay. So இவங்களுடைய மெயின் ரோல் என்ன? பிளாஸ்டிட்ஸ் உடைய மெயின் ரோல் என்ன? ஸ்டோரேஜ். இவங்களோட மெயின் ரோல் என்ன? ஸ்டோரேஜ். அப்ப இவங்க வேக்யூல் மாதிரியா சார் அப்படின்னா, மோர் தென் அ வேக்யூல். ஓகே, இவங்க ஸ்டோரேஜ் மட்டும் பண்றது இல்ல, they also undergo physiological role. They also undergo physiological activity. ஸ்டோரேஜ் மட்டும் பண்றது இல்ல, physiological activityயும் பண்றாங்க. ஓகே, based on the storage of pigments, based on the pigment storage. ஓகே, இவங்க என்ன பிக்மெண்ட்ஸ் கலர்ஸ் ஸ்டோர் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இவங்களை 3 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன் இஸ் குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட். வாட் இஸ் குளோரோபிளாஸ்ட்? வேர்ட்லயே இருக்கு. குளோரோ அப்படின்னா கிரீன் கலர். அப்ப இவங்க என்ன பிக்மெண்ட் ஸ்டோர் பண்ண போறாங்க? கிரீன் கலர் ஸ்டோர் பண்ண போறாங்க. குரோம், the word chrome means கலர். அவ்வளவுதான். அது என்ன கலர்லாம் கிடையாது, மல்டிபிள் கலர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூகுள் குரோம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு கூகுள் குரோம் இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? இங்க ஒரு கூகுள் குரோம் இருக்கா? இப்போ இந்த கூகுள் குரோம்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க. யூ கேன் சி ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், கிரீன் கலர், ஒயிட் கலர், எல்லாமே பார்க்கலாமா? மல்டிபிள் கலர்ஸ் ஆல் டுகெதர் ஆர் கால்ட் அஸ் குரோம். குரோம் அப்படின்னாலே கலர்ஸ். ஓகே, அப்போ தே கேரி மல்டிபிள் கலர் பிக்மெண்ட்ஸ். Okay, what they carry? They carry multiple color pigments. Let's say for example, என்னென்ன pigments அவங்கள்ட்ட இருக்கு? They carry xanthophyll, they carry fucoxanthin, and also we can say phycoerythrin, carotenoids. ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கலர், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே ப்ரௌன் கலரா இருக்கலாம், கிரீன் கலரா இருக்கலாம், எல்லோ கலரா இருக்கலாம், ரெட் கலரா இருக்கலாம். ஐ மீன் ஒரு பிளான்ட்ல இத்தனை கலர்ஸ் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் குரோமோபிளாஸ்ட். ரைட்டா? கமிங் டு த லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் கிட்ட என்ன இல்லை? they don't store any color, no storage of any pigments. அப்ப இவங்க நம்ம எங்க சார், எதுக்கு சார் நம்ம எங்களை படிக்கிறோம் அப்படின்னா, இவங்க பிக்மெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றது இல்ல, பட் தே ஸ்டோர் புரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச். ஓகே, தே ஸ்டோர் புரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச். புரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச் தானே? 1 minute மா. கலர்லெஸ், யா, அதுல டைப்ஸ் இருக்கு. ஃபைன். அமிலோபிளாஸ்ட், எலியோபிளாஸ்ட் and alluroplast. Okay, amyloplast is for carbohydrate, alluroplast is for oil, and alluroplast is for proteins. Okay, done. Yeah, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எதோட ஸ்டோரேஜ் லெட்ஸ் எப்படி பண்ணிப்போமா? லியூகோபிளாஸ்ட்ல வந்து 3 டைப் இருக்காங்க. லியூகோபிளாஸ்ட்ல 3 டைப் இருக்காங்க. அமைலோபிளாஸ்ட், அமைலேஸ். அமைலேஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, அண்ட் எலியோபிளாஸ்ட், ஆயில்ஸ், ஃபேட், இதெல்லாம் ஸ்டோர் பண்றாங்க. அல்யூரோபிளாஸ்ட், இந்த வேர்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்யூரான் லேயர். ஓகே, நம்ம வந்து சீடு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மோனோகாட் சீடு எடுக்கிறோம் அப்படின்னா, மோனோகாட் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு எண்டோஸ்பெர்ம் இருக்கும், அண்ட் ஒரு காட்லிடன் இருக்கும். ஓகே, அதுதான் மோனோகாட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும், ஒரு புரோட்டீன் லேயர் இருக்கும். we call it as alluron layer, which is a proteinaceous layer அப்படின்னு சொல்லுவோம். அந்த புரோட்டீன் தான் இது.
ஓகே, அலியூரான் அப்படின்னா வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலியூரான் மீன்ஸ் புரோட்டீன். அப்போ இவங்க எதோடைய ஸ்டோரேஜ் பண்றாங்க? புரோட்டீனோடைய ஸ்டோரேஜ் பண்றாங்க. ட்ரை டு ரிலேட். நீங்க 11th படிச்ச டாபிக்ஸ் 12th ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் 12th படிக்க போற டாபிக்ஸ் 11th ரிலேட் பண்ணுங்க. சார் நான் 11th தான் படிக்கிறேன், நான் எப்படி 12th டாபிக் ரிலேட் பண்றது அப்படின்னா, யுவர் டீச்சர் ஹேஸ் டு டூ திஸ். ஓகே, அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். ரைட், ஐ அம் ஹியர் டு டீச் யூ, டோன்ட் வரி. ஃபைன். So plastids என்ன பண்றாங்க? Based on their pigments. Chloroplast contain என்ன pigment? Chloroplast கிட்ட என்ன pigment இருக்கு? They have chlorophyll. And carotenoid pigments which are responsible for trapping light energy essential for photosynthesis. Okay. அதே chromoplastல வந்து பாத்தீங்கன்னா they have carotenoid pigment like carotene, xanthophyll and other are present. And this gives the part of the plant yellow, orange or red color. ஒரு plantல கிடைக்கக்கூடிய almost multiple colors எதனால வருதுன்னா அந்த chromoplastனால வருது. லாஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு லியூகோபிளாஸ்ட். அவரு கலர்லெஸ் பிளாஸ்டிட். அவர்கிட்ட எந்த ஒரு கலர்ஸும் ஸ்டோரேஜ் கிடையாது. பட் தே ஸ்டோர் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ்? அமைலோபிளாஸ்ட் மூலமா அவர் என்ன ஸ்டோர் பண்றாரு? கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டார்ச் ஸ்டோர் பண்றாரு. ஓகே, எலையோபிளாஸ்ட் மூலமா அவர் என்ன ஸ்டோர் பண்றாரு? ஆயில்ஸ் அண்ட் ஃபேட் ஸ்டோர் பண்றாரு. ஓகே, அண்ட் அலியூரோபிளாஸ்ட் மூலமா தே ஸ்டோர் புரோட்டீன்ஸ். அலியூரோபிளாஸ்ட் மூலமா they store proteins. Got it? Fine. So அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா குளோரோபிளாஸ்ட் மட்டும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. குளோரோபிளாஸ்ட் மட்டும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரைட்டா? ஃபைன். Why? Because chloroplast is the organelle. Chloroplast is the organelle which is used or இவங்களுடைய presence இருந்தா மட்டும் தான் என்ன நடக்கும்? photosynthesis அப்படின்றது நடக்கும். இவங்களுடைய presence இருந்தா மட்டும் தான் photosynthesis அப்படின்னு நடக்கும். Right? Okay, so how they undergo photosynthesis? Photosynthesis க்கு தேவையான pigments இவங்க தான் வச்சிருப்பாங்க. Got it? How the chloroplast looks like? Consider for example, they are green in color. அவங்கள்ட்ட எத்தனை மெம்பரேன் இருக்கும்? They are also double membranous. மைட்டோகாண்ட்ரியா மாதிரி அவங்களும் double membranous. ரைட்டா? இப்போ அதுல இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்றோம்னா we call it as stroma. இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ரோமான்னு சொல்றோம். இதுல இன்னும் பாத்தீங்கன்னா they have some dark green color capsules. இந்த மாதிரி coin like structures அவங்க கிட்ட இருக்கு. They have coin like structures. Okay, இந்த coin like each coin like structures are called as thylakoids. Each coin like structures are called as thylakoids. And the group of thylakoids are called as grana or granum. They are called as grana or granum. And இந்த ரெண்டு கிரானம் சேர்க்கிற ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ரெண்டு கிரானம் சேர்க்கிற ஒருத்தர் இருக்காரு, which we call it as backbone of grana, which is called stromal lamella. It's called stromal lamella. ஒரு தைலகாய்டுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் இருக்காங்க. யார் அந்த மூணு பேரு? First one is stroma, second one is thylakoid, and the third one is stromal lamella. மூணு பேர் தான் இருக்காங்க தைலகாய்டுல. ரைட்டா? இந்த தைலகாய்டுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற பொழுது தைலகாய்டுல லைட் ரியாக்ஷன் நடக்கும் அண்ட் ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ரைட்? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தைலகாய்டுல லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, தைலகாய்டுல லைட் ரியாக்ஷன் நடக்கும், அது மூலமா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH ப்ரொடியூஸ் ஆகும். இது யாரோட வேலை? தைலகாய்டோட வேலை. ரைட்டா? இதுக்கு இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுறது ஹைட்ரோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம வந்து கெமியோஆஸ்மாட்டிக் ஹைப்போதெசிஸ்ன்னு சொல்லுவோம். NADPH ப்ரொடியூஸ் ஆகிறது நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரேஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து போட்டோசிந்தசிஸ் சாப்டர்ல நம்ம படிப்போம். ஓகே, அதுவே என்ன ஆகும்னா இப்போ இந்த ஆக்சிஜன் வெளில போயிடும். ஓகே, ஆக்சிஜன் வெளில போன உடனே உள்ள யார் வந்துருவா? கார்பன் டை ஆக்சைடு வந்துருவா. காட் இட்? கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்த உடனே அது என்னவா மாறும்? குளுக்கோஸா மாறும். யாருடைய பிரசன்ஸ்ல? இந்த லைட் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்ஸோடைய பிரசன்ஸ்ல. லைட் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்ஸோடைய பிரசன்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? குளுக்கோஸா மாறும். இது எங்க நடக்குது? திஸ் ஹேப்பன்ஸ் இன் ஸ்ட்ரோமா. சோ ஸ்ட்ரோமால என்ன ரியாக்ஷன் நடந்தது? டார்க் ரியாக்ஷன். புரியுதா? தட் மீன்ஸ் டார்க் ரியாக்ஷன் அப்படின்னா they don't undergo this process during dark,
that doesn't mean dark reaction அவங்க லைட் இல்லாத போது நடக்கும்ன்றது கிடையாது. Dark reaction also takes place during daytime only. But அவங்க ஏன் டார்க்ன்றோம்னா they are not directly dependent on light. They are indirectly dependent on light reaction, or they are dependent on the products of light reaction. They are dependent on the products of light reaction. புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ இதுதான் வந்து குளோரோபிளாஸ்ட் பண்ணுது. ரைட்டா? ஸோ பை த எண்ட் எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு போட்டோசிந்தசிஸ் கிடைச்சு, ஐ மீன் லைக் குளுக்கோஸ் கிடைச்சிருச்சு, ஆக்சிஜன் கிடைச்சது. அதான போட்டோசிந்தசிஸ். அப்ப இந்த போட்டோசிந்தசிஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்டுக்குன்னு ஒரு செப்பரேட்டான பார்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட். அண்ட் ஆல்ரெடி நம்ம மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இவங்க கிட்டயுமே என்ன இருக்கு? தே ஹேவ் தேர் ஓன் செல்ஃப் டிஎன்ஏ. இவங்க கிட்ட என்ன இருக்கு? செல்ஃப் டிஎன்ஏ இருக்கு. அப்போ இவங்க கிட்டயும் ரைபோசோம் இருக்குமா? எப்படி இருக்கும் அந்த ரைபோசோம்? They have 70S ribosome. புரியுதா? They have 70S ribosome. So this is all about chloroplast. Okay. இன்னும் டெப்தா படிக்கணும் அப்படின்ற பொழுது நம்மளுடைய plant physiology photosynthesis chapterல இன்னும் டெப்தா இது படிப்போம். Got it? Fine. Yeah. Okay guys. So என்ன சொல்றாங்க? Majority of chloroplast of the green plants are found in mesophyll cell. Chloroplast நான் எங்க பார்க்க முடியும்? mesophyll cellsல பார்க்க முடியும். யார் சார் இந்த mesophyll cell அப்படின்னா கிளியரா சொல்லவா? mesophyll cell யார் அப்படின்னா பிளான்ட்ல 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. டிஷ்யூ இருக்கு. ஐ மீன் parenchyma டிஷ்யூ, collenchyma and sclerenchyma. படிச்சிருக்கீங்களா? Right? Tissues, right? இப்போ இந்த parenchyma tissue இவங்க தான் பாத்தீங்கன்னா most abundant means ஒரு பிளான்ட்ல இவங்க இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே இவங்க தான் இருப்பாங்க. ரைட்டா? அப்படி இந்த parenchyma லீவ்ஸ்ல இருக்காங்கன்னா என்ன ஃபார்ம்ல இருப்பாங்க? they are in a form of mesophyll. they are in a form of mesophyll cell. அதே parenchyma தான். அப்போ mesophyll cell நம்ம என்ன சொல்றோம்? modified parenchymatous அப்படின்னு சொல்லலாம். modified parenchymaன்னு சொல்லலாம். Got it? Fine. So அப்போ remember parenchyma தான் எங்க இருக்கு? leafsல இருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கு? mesophyll form, cells ஃபார்ம்ல இருக்கு. அதுக்குள்ள யார் இருக்கா? chloroplast இருக்கா. Are you getting my point? Right? Okay. And என்ன ஷேப்ல இருக்காங்க இந்த chloroplast? lens ஷேப்ல, oval ஷேப்ல, spherical, disc ஷேப்ல, ribbon ஷேப்ல. They are in variable shapes and the length is also variable. 5 to 10 and 2 to 4 length and width. இதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே மாத்தி கேட்பாங்க. Okay, diameter and length மாத்தி கேட்பாங்க, length and width மாத்தி கேட்பாங்க. So remember. And their numbers also vary, 1 per cell or 20 to 40 per cell. எப்படி நமக்கு மைட்டோகாண்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லுல சிங்கிள் மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்கலாம், இல்ல நிறைய மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொன்னோம். அதே மாதிரி குளோரோபிளாஸ்டும் அந்த பிளான்டோட ரிக்வயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒன்னு இருக்கலாம், இல்ல நிறைய இருக்கலாம். ஓகே, ஒரே ஒரு செல், ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட் எந்த பிளான்ட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளமைடோமோனாஸ்ல இருக்கு. ஓகே, இது என்னது சார்? இது பிளான்டா சார் அப்படின்னா this is algae. This is an algae. Okay, this is an algae, Chlamydomonas, right? And it's actually green algae. It is a green algae, and 40 to 50% of per cell, 40 to 50 per cell, and in Chlamydomonas, and a green algae to which 20 to 40 per cell in the mesophyll. Their number varies from 1 per cell of the Chlamydomonas, a green algae, to 20 to 40 per cell in the mesophyll. Okay. So Chlamydomonas mariana algae la they are 1 in number, and one irukkalam or they may be more than 20 to 40 also, depends. Okay, like mitochondria, chloroplasts are also double membrane. Mitochondria mari chloroplast ku enna irukku? Double membrane da irukku. Inner chloroplast membrane and outer chloroplast membrane. Correct? Fine. Enna solranga? The inner chloroplast membrane is relatively less permeable. Is less permeable, and the space limited by inner membrane of the chloroplast is called as stroma. This already we paathitom, right? Stroma na enna, adukapprama thylakoids na enna, right? And thylakoids vandu arrange stacks la group arrange aayirpaanga. We call it as grana or granum. Idha nama paathachu. In addition, they also have tubular structures called as stromal lamella connecting the two grana. Rendu grana va connect pandravanga stromal lamella nu sonom. The membrane of the thylakoids includes a space called lumen. Okay, so for example,
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டோடைய மேட்ரிக்ஸ் நான் ஸ்ட்ரோமான்னு சொன்னேன் அண்ட் உள்ள இருக்கிற ஒரு பார்ட்டை தைலகாய்டுன்னு சொன்னேன். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தைலகாய்டை நீங்க ஜூம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தைலகாய்டை ஜூம் பண்றீங்க அப்படின்னா தைலகாய்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நான் என்ன சொல்ல போறேன்? தைலகாய்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நான் லியூமன் சொல்ல போறேன். தைலகாய்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் லியூமன் சொல்ல போறேன். புரியுதா? தைலகாய்டுடைய மேட்ரிக்ஸ்க்கு பேர் லியூமன், குளோரோபிளாஸ்டோடைய மேட்ரிக்ஸ்க்கு பேரு ஸ்ட்ரோமா. Hope this is clear. Yeah. And the stroma of the chloroplast contains enzyme required for the synthesis of carbohydrates and proteins. Okay. And it also contains small double-stranded circular DNA molecule and ribosome. Important. இவங்க கிட்ட என்ன மாதிரியான DNA இருக்காமா? They have double-stranded DNA. Mitochondria கிட்ட என்ன மாதிரி DNA இருந்தது? They have single-stranded DNA. Remember. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, பாக்டீரியால எந்த மாதிரியான டிஎன்ஏ இருக்கும்? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ரைட்டா? குளோரோபிளாஸ்ட்ல என்ன மாதிரி டிஎன்ஏ இருக்கு? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ரைட்? அண்ட் இவங்க கிட்ட நம்ம மைட்டோகாண்ட்ரியா கிட்ட சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த chlorophyll pigments are present in thylakoid and the ribosome என்ன மாதிரி ribosome அவங்க கிட்ட இருக்கு? They are smaller 70 years than the cytoplasmic ribosome 8 years. The ribosome of the chloroplast are smaller than the cytoplasmic ribosomes. Okay, இப்போ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூகாரியோட்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்குல்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 70 years and 8 years ரெண்டு இருக்குன்னு சொன்னோம்ல, ரைட்? யூசுவலா இந்த 80 years அப்படின்றது பாத்தீங்கன்னா யூகாரியோட்ஸ்க்குனே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல்ஸ். ஓகேவா? 70 yearsன்றது ப்ரோகாரியோட்ஸ்க்கான ஒரு ஆர்கனல்ஸ். ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டா இருக்கட்டும், இந்த மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கட்டும், இவங்களை வந்து ஒரு ப்ரோகாரியோட்டிக் ஆர்கனலா தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும், சிங்கிள் ஆர்கனலா தான் கன்சிடர் பண்ண முடியும். அவங்கள்ட்ட அப்போ மோஸ்ட்லி என்ன மாதிரியான ரைபோசோம்ஸ் இருக்கும்? They have 70 years. புரியுதா? Fine. Coming to ribosomes. Okay, next one is ribosome. Okay, fine. Ribosome na என்னன்னு சொல்லிடுறேன். Okay, so then we'll read NCERT. When I talk about ribosome, what is ribosome? Ribosome is an non-membranous. It is a non-membrane bound organelle. It is a non-membrane bound organelle, right? And இவங்க வந்து பாத்தீங்கன்னா it is the site of protein synthesis. இவங்களுடைய வேலை என்ன? protein synthesis பண்றது தான் இவங்களுடைய வேலை. இந்த ரைபோசோமை யார்ப்பா ப்ரொடியூஸ் பண்ணா? These ribosomes are produced by Nucleolus. It is produced by Nucleolus, right? Ribosomes are in two subunits. They have two subunits. Ribosomes in ரெண்டு subunit இருக்கு. One I call it as large subunit. Another one I call it as small subunit. Right? Ribosome கிட்ட ரெண்டு subunits இருக்கு, large and small subunits. Right? Fine. இப்போ இந்த large and small subunits பேஸ் பண்ணி நம்ம இவங்களை ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். One is 70 years, another one is 80 years. ரெண்டு டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் பிரிக்கிறோம். What is 70 years? 70 years ரைபோசோம்ஸ் ரெண்டா பிரிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் சப்யூனிட் ஒன்று இருக்கும், ஸ்மால் சப்யூனிட் இருக்கும். அதே மாதிரி 80 years ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட லார்ஜ் சப்யூனிட் இருக்கும் அண்ட் ஸ்மால் சப்யூனிட் இருக்கும். ஓகே, இதுல 70 years அப்படின்னா லெட்ஸ் சே லார்ஜ் சப்யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 50 years அண்ட் 30 years இருக்கும். ஓகே, இதுல 80 years வந்து பாத்தீங்கன்னா 60 years and 40 years. இது எப்படி சார் கணக்கு இடிக்குதுல? 50 and 30 is equal to 80, பட் நீங்க 70 கொடுத்துருக்கீங்க. 60 and 40 is equal to 100, நீங்க 80 கொடுத்துருக்கீங்க. என்னது சார் அப்படின்னா இது ஒரு மேத்தமேட்டிக்கல் மிஸ்டேக் கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டேர்ம் எஸ். வாட் இஸ் எஸ்? எஸ் அப்படின்றது ஸ்வெட்பர்க் யூனிட் ஆஃப் செடிமெண்டேஷன். என்ன சொல்றாங்க அவங்க? எஸ்ன்றது ஒரு செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஒரு யூனிட் எஸ்ன்றது. ஓகே, வாட் இஸ் தட் யூனிட்? இட் இஸ் கால்ட் அஸ் Swedberg unit. It is called as Swedberg unit, which is used for measuring the sedimentation. Okay, and this sedimentation coefficient is not equal to
its sum of subunits. இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். உங்களுடைய நீட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது போதும். ஆக்சுவலா இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு சப்யூனிட்டும் பாத்தீங்கன்னா 2 ப்ரெஷர் வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு சப்யூனிட்டுமே 2 ப்ரெஷர் இன்வால்வ் ஆகும், ரைட்டா? ஆனா 2 சப்யூனிட்ஸ் ஒன்னா சேரும் பொழுது அங்க 2 ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிளா மாறிடும். ஓகே, அந்த 2 ப்ரெஷர் இன்விசிபிளா இருக்கிறதுனால இந்த செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது அந்த 2 சப்யூனிட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்காது. இட் வில் நாட் பி ஈக்குவல் டு the 2 subunits. அதனால தான் 50 plus 30 should not be 80 years, instead it is 70 years. அதே மாதிரி 60 to 40 should not be 100 years, instead it should be 80 years. புரியுதா உங்களுக்கு? ரைட்? ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம் ரைபோசோம்னா என்னன்னு சொல்லிட்டு. ரைட், ரைபோசோம்ஸ் ஆர் கிரானுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா இவங்க இருக்கிறதுனால தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி இருந்தது பார்க்க ரஃபா இருந்தது. ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட இவங்க அசோசியேஷன்ல வரதுனால இவங்க எப்படி இருந்தாங்க, ரஃபா இருந்தாங்க, ரைட்டா? அண்ட் தேர் அப்சர்வ்ட் அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இவங்க நான் எதுக்கு கீழே தான் பார்க்க முடியும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். ஆஸ் இட்ஸ் a dense particle by ஜார்ஜ் பேலெட். இதை கண்டுபிடிச்சவர் யாரு, ஜார்ஜ் பேலெட். ஓகே, அப்போ இந்த ரைபோசோம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், பேலெட் பாடிஸ்னு சொல்லுவோம். we also call the ribosomes as pallet bodies. Okay, we also call it them as pallet bodies. Okay, right? And they are composed of ribonucleic acid. Okay, so they are made up of RNA. Okay, and proteins and are not surrounded by any membrane. Okay, so appo ribosome is made up of what? It is made up of RNA, right? இது இன்னும் நீங்க கிளியரா சொல்லணும் அப்படின்னா, let's say for example, இது வந்து நீங்க ஆக்சுவலா உங்களுடைய 12th மாலிகுலர் பேசிஸ்ல இது படிப்பீங்க. என்ன கதைனா, இது டிஎன்ஏ எங்க இருக்கு, டிஎன்ஏ இஸ் பிரசன்ட் இன்சைட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்குள்ள யார் இருக்கா, நியூக்ளியோலஸ் இருக்காங்க, ரைட்டா? ஃபைன். இந்த டிஎன்ஏ என்ன ஆகும்னா, they convert into RNA. இந்த டிஎன்ஏ என்னவா மாறும், ஆர்என்ஏவா மாறும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஞாபகம் இருக்கா, ரைட்டா? இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறும், ரைட்டா? ஆர்என்ஏ அடுத்து என்னவா மாறும், புரோட்டீனா மாறும். that we call it as translation. ரைட்டா? இந்த ரெண்டு ப்ராசஸே ஒன்னா சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் டாக்மான்னு அப்படி சொல்லுவோம். Transcription and translation is together called as central dogma ன்னு சொல்லுவோம். இப்போ இதுல இந்த புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகணும்னா எனக்கு யார் யார் தேவைன்னா, எனக்கு ரைபோசோம் தேவை, எனக்கு எம்ஆர்என்ஏ தேவை, எனக்கு டிஆர்என்ஏ தேவை, மெசஞ்சர் ஆர்என்ஏ தேவை, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ தேவை. ரைபோசோம் இஸ் நத்திங் பட் ஆர்ஆர்என்ஏ. Okay, rRNA na ribosomal RNA, M for messenger RNA and T for transfer RNA. ரைட்டா? இப்போ எனக்கு இந்த 3 RNA இருந்தா தான் எனக்கு என்ன கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும். ஆனா இந்த 3 RNAவையும் நான் யார்கிட்ட இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த டிஎன்ஏ இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? இந்த 3 RNAவையும் நான் டிஎன்ஏ இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ எப்படி இப்படி மாறும் அப்படின்னா, with the help of an enzyme DNA பாலிமரேஸ். என்ன ஆகுது, டிஎன்ஏ கிட்ட ஒரு என்சைம் கொடுக்குறேன்ப்பா, டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படின்னு ஒரு 3 என்சைம் கொடுக்குறேன். டிஎன்ஏ கிட்ட டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 கொடுத்தா எனக்கு அவரு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிடுவாரு. டிஎன்ஏ கிட்ட டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 கொடுத்தா அவர் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாரு, எம்ஆர்என்ஏ. ஆர்என்ஏ தான், டிஎன்ஏல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, ஆர்என்ஏ. பட் என்ன ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ. எதனால, எந்த என்சைம்னால, டிஎன்ஏ பாலிமரேஸ் 1னால. அடுத்து am I correct? 1 minute.
RNA polymerase 2 தான் mRNA. Okay, fine. RNA polymerase 2 is mRNA. DNA polymerase, DNA dependent RNA polymerase is rRNA and tRNA. சரி, okay, fine. Yeah. So, ஒரு என்சைம்னால தான், அதாவது டிஎன்ஏல இருந்து, see, I don't want to give anything wrong. ஸோ அதனால தான் நான் சின்னதாக கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓகே, உடனே சார் நீங்களே கூகுள் தான் பார்க்குறீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே, I don't want to say anything wrong. ஓகே, நான் உங்களுக்கு பார்த்ததும் சொல்லிடுவேன், பட் I will not say anything wrong. ஓகே, ஃபைன். ஸோ டிஎன்ஏ எனக்கு ஆர்என்ஏவா மாற போகுது வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஆக்சுவலாக அது டிஎன்ஏ பாலிமரேஸ்னு சொல்ல முடியாது. We can call it as DNA dependent RNA polymerase. RNA தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், ரைட்டா? ஸோ டிஎன்ஏ டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் மூலமா நான் என்ன பண்ண போறேன், டிஎன்ஏவா ஆர்என்ஏவா ப்ரொடியூஸ் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு டிஎன்ஏ டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் 1 இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிரும், rRNA கிடைச்சிரும். அது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும், ரைபோசோம் கிடைக்கும், ரைட்டா? அப்போ ரைபோசோம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் RNA. இந்த பாயிண்ட் புரியுதா? ரைபோசோம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் RNA. ஏன் அதை சொன்னாங்கன்னு புரியுதா? இந்த பாயிண்ட்டுக்காக தான் நம்ம இவ்வளவு படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ரைபோசோம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் RNA, ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொன்னோம்ல, அதுதான் இது, ரைட்டா? ஃபைன். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் 2 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், mRNA கிடைக்கும், which is messenger RNA. and 3 கொடுத்தா tRNA கிடைக்கும், which is transfer RNA. இப்போ இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு புரோட்டீன் கிடைக்கும். I'll get a protein. புரியுதா உங்களுக்கு? Right? So that is how the ribosome act as a site for protein synthesis. Right? Done. So இதுதான் அவங்க இங்க உங்களுக்கு சொல்றாங்க. Okay? So what they say, they are composed of ribonucleic acid and proteins are not surrounded by any membrane. Okay va? புரியுதா? Okay, perfect. And eukaryotic ribosomes are 80S, while prokaryotic ribosomes are 70S. Each ribosome has 2 subunits, larger and smaller subunit. 2 subunits of 80S are 60S and 40S, while 70S is 50S and 30S. Here S means Swedberg's unit, which is used for sedimentation coefficient and indirectly a measure of density and size. So, and the unit எதை measure பண்ணுது, density and size measure பண்ணுது. Both 70S and 80S ribosomes are composed of 2 subunits. Okay va? என்ன சொல்ல வராங்க அவங்க? Prokaryotes and eukaryotes. Let's say for example, prokaryotes and eukaryotes. Prokaryotesல வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம் என்ன டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் அவங்க கிட்ட இருக்கு? They have 70S ribosome. Eukaryote, they have both 70S as well as 80S. இது எப்படி சார் அப்படின்னா, 80S ribosome அப்படின்றது பாத்தீங்கன்னா they are cytoplasmic ribosome or when they are associated with organelles. For example, cytoplasmல இருக்கிற ரைபோசோமும் endoplasmic reticulumல இருக்கிற ரைபோசோமும் 80S. ஓகேவா? பட் அதுவே அதே யூகாரியோட்ல, லெட்ஸ் இமேஜின் ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியால இருக்கு ஆர் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு, ரைட்டா? இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரைபோசோம் என்ன மாதிரி ரைபோசோம்? 70S ரைபோசோம். ஓகேவா? ரைட்? ஆர்கனல் இங்க எந்த ஆர்கனல் நான் சொல்றேன்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கக்கூடிய ஆர்கனல் நான் 80S ரைபோசோம்னு சொல்றேன். Yeah, clear? Fine, guys. So this is all about ribosome. See, every single topic we are studying in detail. Okay? So எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, like when you want to study something in detail, you need to study lecture videos. Okay? Instead, you need to watch lecture videos instead of watching one-shot videos. One-shot videos அப்படின்றதுல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சம்மரி மாதிரி இருக்கும், ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் சார், எனக்கு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன், ஐ நீட் டு நோ எவ்ரி திங் இன் டெப்த் அப்படின்னா, யூ நீட் டு சி லெக்சர் வீடியோஸ்.
ஓகே அண்ட் நம்மளுடைய மோட்டோவுமே அதுதான் பிகாஸ் வி ஆர் ஆல்சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே ஸோ அதனால இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கு ஒரு சாப்டருக்கு அட்லீஸ்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 2 to 3 lectures to be handled. Some of the time it may go even 4 or 5 also, depends on the chapter's length. Okay, and நம்மளுடைய expectation வந்து பாத்தீங்கன்னா by the month of Jan will complete the whole syllabus and then we'll start one shot revisions from Feb month onwards. ஓகேவா ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே அண்ட் தட் சப்போர்ட் இஸ் ஃபார் நோ காஸ்ட். ஓகே ஆக்சுவலா இது வந்து ஃப்ரீன்னு சொல்றதை விட these lectures are for no cost. Okay, but here more than no cost, actually you are paying your time, paying your trust, okay, paying your dream here. Remember this. Okay, so இது வந்து free version or free session நினைக்காதீங்க. ஓகே நீங்க எப்படி ஒரு 1-to-1 செஷன்ல உட்கார்ந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க உட்கார்ந்து அட்டென்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுங்க. லெட்ஸ் இமேஜின் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு 1-to-1 செஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ வில் சார்ஜ் ஹார்ட்லி 1200 to 1500. ஓகே அப்ப நான் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு சார்ஜ் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு போயிடுவீங்களா? இன் பிட்வீன் போயிட்டு வருவீங்களா? நோ. அதே மாதிரி தான் when you watch live sessions you should consider yourself நீங்க ஒரு 1-to-1 செஷன்ல இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஓகே அண்ட் ட்ரை டு கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்க தான் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு இன்னுமே அதிகமாக கிடைக்கும். எஸ் ஓகே ஃபைன் யா டன். Coming to skeleton, cytoskeleton. Okay, so cytoskeleton அப்படின்றது பாத்தீங்கன்னா cyto means cell, skeleton means framework. Okay, so அப்போ அந்த செல்லுக்கான structure or framework கொடுக்கிறது யாரு? Cytoskeleton. Okay, an elaborate network of filamentous proteinaceous structure consisting of microtubule, microfilament and intermediate filaments present in the cytoplasm is collectively called as cytoskeleton. என்ன சொல்றாங்க? ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றது இவங்க தான்ப்பா. செல் வால்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா செல் வால் அப்படின்றது ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டைனிங் த ஸ்ட்ரக்சர். பட் சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். செல்லுடைய ஸ்கெலிட்டனை மெயின்டைன் பண்றது சைட்டோஸ்கெலிட்டன் அவ்வளவுதான். சைட்டோஸ்கெலிட்டன் இன்க்ளூட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்? மைக்ரோடியூபிள்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். இந்த 3 பேருமே புரோட்டீன் தான். இவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு. இவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? சைட்டோஸ்கெலிட்டன் சொல்றோம். புரியுதா? ரைட். The cytoskeleton in a cell are involved in many functions such as இவங்களோட வேலை எல்லாம் என்ன? மெக்கானிக்கல் சப்போர்ட், மொட்டிலிட்டி, மெயின்டைனிங் ஆஃப் ஷேப் ஆஃப் த செல். அப்போ செல் வால் ஆர் செல் மெம்பரேன்லயுமே யார் இன்வால்வ் ஆயிருக்கா? இந்த சைட்டோஸ்கெலிட்டன் இன்வால்வ் ஆயிருக்கா? ஓகே மொட்டிலிட்டி அதாவது ஒரு செல்லுடைய மூவ்மெண்ட். லெட்ஸ் இமேஜின் ஃபிளாஜெல்லா ஆர் சிலியா, இதோடைய டெவலப்மெண்ட்லயும் யார் இருக்கா? சைட்டோஸ்கெலிட்டன்ஸ் இருக்கா. ரைட். மெக்கானிக்கல் சப்போர்ட். ரைட். மெக்கானிக்கல் சப்போர்ட் மீன்ஸ் கன்சிடர் செல் வால். அதுலயுமே யார் இருக்கா? சைட்டோஸ்கெலிட்டன்ஸ் இருக்கா. ரைட்டா? நம்ம இப்ப ஆக்சுவலா யூகாரியோட்ஸ் படிக்கிறோம். யூகாரியோட்ஸ் ஆர் ஹைலி கோஆர்டினேட்டட் அண்ட் ஹைலி வெல் ஆர்கனைஸ்டு. ஓகே வெல் மெச்சூர்ட். அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு ஃபிளாஜெல்லா சிலியா இருக்குன்னா அதுல அந்த ஃபிளாஜெல்லா சிலியாவுக்கான கம்போனன்ட்ஸும் உள்ள இருக்கும். அதெல்லாம் படிக்கிறது தான் சைட்டோஸ்கெலிட்டன். ஓகேவா? ரைட். ஸோ லெட்ஸ் ஸ்டடி ஒன் பை ஒன். ஆக்சுவலா இந்த சைட்டோஸ்கெலிட்டன்ல நீங்க 9+2 அண்ட் 9+0 அண்ட் 9+2 காம்பினேஷன் படிப்பீங்கப்பா. ஓகே சைட்டோஸ்கெலிட்டன்ல நீங்க 2 பார்ட் படிப்பீங்க. என்னதுன்னா you will study 2 types of cytoskeletons. You will study 2 types of cytoskeletons. One is okay. 1 minute. Yeah. So cytoskeleton வந்து பாத்தீங்கன்னா you will study 2 types of cytoskeleton arrangements. One is 9+2 arrangement, another one is 9+0 arrangement. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த 9+2 எதுல இருக்கு, 9+0 எதுல இருக்குன்னு. ஏன்னா மோஸ்ட்லி இதுக்கு முன்ன வரைக்கும் ஐ மீன் ரைபோசோம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து தரவா படிச்சிருவாங்க. பட் they mostly avoid this topic. But questions mostly comes from this topic also. ஓகேவா? ஸோ அதனால இந்த 9+2 அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, 9+0 அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, எந்தெந்த பார்ட் ஆஃப் செல்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்றத ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ரைட்டா? டன். கமிங் டு திஸ். ஓகே
Coming to cilia and flagella. Cilia and flagella ஓட வேலை என்னப்பா? Motility. Okay, cilia and flagella இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன? Motility. Right? Fine. So cilia or cilium, flagella or flagellum are hair-like outgrowths of the cell membrane. எங்க இருந்து அவங்க எங்க இருந்து grow ஆகுறாங்க? Cell membrane இருந்து grow ஆகுறாங்க. Cilia are small structures which work like oars, causing the movement of either the cell or the surrounding fluid. Okay. Cilia. Flagella are comparatively longer and responsible for cell movement. ஒரு செல்லோட ஆக்சுவல் மூவ்மெண்ட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஒரு செல் அப்படின்னா நான் வந்து எங்க வேணாலும் போகணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்ப அந்த இடத்துல என்கிட்ட என்ன இருக்கணும்னா ஃபிளாஜெல்லா இருக்கணும். ஓகே, நான் எந்த ஃப்ளோல என்னுடைய ஃப்ளூயிட் இருக்கோ நான் அந்த ஃப்ளோல போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணனா என்கிட்ட சிலியா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நீச்சல் அடிக்கிறேன். நீச்சல் அடிக்கும் பொழுது நான் எந்த டைரக்ஷன்ல போகணுன்றதை நான் டிசைட் பண்றேன். தட் மீன்ஸ் ஐ யூஸ் ஃபிளாஜெல்லா. அந்த தண்ணி போற டைரக்ஷன்ல நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் நாட் யூசிங் ஃபிளாஜெல்லா, ஐ எம் யூசிங் சிலியா. புரியுதா? ரெண்டு பேருமே செல் மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க. பட் அகெயின்ஸ்ட் த கிரேடியன்ட் ஆர் டுவர்ட்ஸ் த கிரேடியன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து என்னுடைய மூவ்மெண்ட் என்னுடைய டைரக்ஷன்ல நான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்றேன்னா ஐ நீட் ஃபிளாஜெல்லா. ஐ வில் கோ அக்கார்டிங் டு த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்னா தட் இஸ் சிலியா. புரியுதா? ரைட். The prokaryotic bacteria also possess flagella, but these are structurally different from that of eukaryotic flagella. Okay, prokaryotes-லயும் பாத்தீங்கன்னா flagella இருந்தது, பட் அது வந்து highly organized இல்ல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா it is highly organized. Okay, right? And the electron microscope study of a cilium or the flagellum show that they are covered with plasma membrane. Electron microscope வச்சு பார்க்கும் பொழுது cilia and flagella படிக்கும் பொழுது என்ன தெரியுதாமா? They are covered with cytoplasm. And I mean like first of all இந்த flagellar cilia எதுல இருந்து outgrowth ஆகுது? Cell membrane இருந்து outgrowth ஆகுது. That means they are covered with cell membraneன்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. Right? Their core is called as axonium and possess a number of microtubules running parallel to the long axis, and the axonium usually have 9 doublets important of radially arranged peripheral microtubules and a pair of centrally located microtubules. Such arrangement of axonal microtubules are referred to as 9+2 array. இது வந்து பாத்தீங்கன்னா 9+2. இது வந்து 9+2 arrangement. அப்ப 9+2 arrangement எதுல இருக்காமா? It is seen in cilium and flagellum. 9+2 arrangement எதுல இருக்கு? Cilia and flagella இருக்கு. What is that 9? What is that 2? Okay, ரொம்ப simple. It is nothing but microtubules. Okay, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல பாருங்க, let's say for example என்கிட்ட ஒரு flagella இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு flagella இருக்கு. இந்த flagellaவை நான் கட் பண்றேன். இந்த flagellaவை கிராஸ் செக்ஷன் பண்றேன். கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது எனக்கு எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும். ஓகே, அதை கட் பண்ணி உள்ள பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 சென்ட்ரல் மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கு. 2 சென்ட்ரல் மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கு. ரைட்டா? I have 2 central microtubules. And எத்தனை peripheral microtubules இருக்கு? Let's imagine 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. டோட்டலா எத்தனை microtubules இருக்கு? 9 microtubules இருக்கு. ரைட்டா? So centralல 2 microtubules இருக்கு, peripheralல 9 microtubules இருக்கு. ஓகேவா? இந்த சென்ட்ரல் மைக்ரோடியூபிள்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கு. பெரிஃபரல் மைக்ரோடியூபிள்ஸ் எப்படி இருக்கு? டபுளெட்டா இருக்கு. ஓகே, பிட்வீன் த பெரிஃபரல் மைக்ரோடியூபிள்ஸ் ஒரு இன்டர்கனெக்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அதை இன்டர் டபுளெட் பிரிட்ஜ்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அண்ட் இந்த 2 சென்ட்ரல் மைக்ரோடியூபிளோட யார் கனெக்ட் ஆயிருக்காங்க? அந்த 9 பெரிஃபரல் மைக்ரோடியூபிள்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க வித் அ சென்ட்ரல் ஷீட். சொல்றது புரியுதா? ரைட், ஃபைன். அப்போ இதுல பாயிண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட நான் என்ன சொல்றேன்? ஆக்சோனியம்னு சொல்லிட்டேன்ப்பா. ரைட்டா? ஆக்சோனியம்னு சொல்லிட்டேன். இதுல 2 சென்ட்ரல் மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கு. இந்த 2 சென்ட்ரல் மைக்ரோடியூபிள்ஸை சுத்தி யார் இருக்கா? ஒரு சென்ட்ரல் ஷீட் இருக்கா. அந்த சென்ட்ரல் ஷீட்டோட பெரிஃபரல் மைக்ரோடியூபிள்ஸ் வந்து கனெக்ட் ஆகுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ரேடியல் ஸ்போக்ஸ். நம்ம நார்மலா நம்ம கிட்ட ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு டயர் இருக்கு. ஓகே, லெட்ஸ் சே ஒரு டயர். ஓகே, இது வந்து ஒரு டயர்னு வச்சுக்கோங்க.
ஓகே, MRF டயர் வாட் எவர் இட் சியர் டயர் அந்த மாதிரி. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் டிஸ்க் ஒன்று இருக்கும், சென்ட்ரல் டிஸ்க் இருக்கும், ரைட்டா? இதுதான் அவங்க சென்ட்ரல் ஷீட்னு சொல்றாங்க. இந்த சென்ட்ரல் டிஸ்க் தான் சென்ட்ரல் ஷீட்னு சொல்றாங்க. அந்த சென்ட்ரல் ஷீட்டுக்குள்ள யார் இருக்காங்களாமா? 2 மைக்ரோடியூபிள்ஸ் இருக்காங்களாமா. அந்த சென்ட்ரல் ஷீட்டுக்குள்ள 2 மைக்ரோடியூபிள்ஸ் இருக்காங்களாமா, ரைட்டா? அண்ட் இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிஃபரல் மைக்ரோடியூபிள்ஸ் வச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் வந்து பெரிஃபரல் மைக்ரோடியூபிள்ஸ் வச்சுக்கோங்க. இந்த டயரை வந்து பெரிஃபரல் மைக்ரோடியூபிள்ஸ் வச்சுக்கோங்க, ரைட்டா? எத்தனை செட் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ் இருப்பாங்க? 9 செட் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ் டபுளா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க, யாரு கூட? சென்ட்ரல் ஷீட்டோட வந்து ஒன்னா சேர்றாங்க. ஓகே, தே ஆர் ஆல் கமிங் அண்ட் ஜாயினிங் வித் சென்ட்ரல் ஷீட். எப்படி சேர்றாங்க? ஸ்போக்ஸ் மூலமா சேர்றாங்க. நடுவில் ஒரு கம்பி வரும் பாத்தீங்களா, ஸ்போக்ஸ், ரைட்? we call it as radial spokes. ஸோ நம்மளுடைய வண்டி டயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, ரைட்டா? ஸோ இதுல பெரிஃபரல்ல 9 இருக்கு, சென்ட்ரல்ல 2 இருக்கு. we call it as 9 plus 2 array arrangement. Hope this is clear. Yes, easier, right? So அப்ப 9 plus 2 arrangement எனக்கு எதுல இருக்கு? சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லால இருக்கு. Done. இந்த point important. Thus, there are 9 radial spokes and the peripheral doublets are also interconnected by linkers. Okay, adu okay. Both cilium and flagellum, இந்த point important, emerge from centriole-like structure called basal body. Important, very important, very important. என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா இந்த சிலியான் ஃபிளாஜெல்லான்றது எதுல இருந்து வராங்கன்னு சொன்னா, let's say imagine this is a cell. This is a cell and உள்ள இருக்கிறது let's say இது வந்து செல் மெம்பரேன், இது வந்து செல் வால்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டா? இப்போ இந்த ஃபிளாஜெல்லா எங்க இருந்து வருதுன்னு சொன்னாங்க, செல் மெம்பரேன் கிட்ட ஒரு பேசல் பாடி இருக்கு, செல் மெம்பரேன்ல ஒரு பேசல் பாடி இருக்கு, ரைட்? அதுல இருந்து ஒரு ஹூக் இருக்கு அண்ட் அந்த ஹூக்ல இருந்து எனக்கு ஒரு ஃபிலமெண்ட் கிடைக்குது, ரைட்டா? ரைட்? this is filament, this is hook and this is basal body, கரெக்ட்டா? இந்த basal body நான் என்ன சொல்றேன்னா, it is also called centriole ன்னு சொல்றேன். basal body is also called centriole. இப்போ இதுல இந்த மொத்த ஸ்ட்ரக்சரை நான் என்ன சொல்றேன்? ஃபிளாஜெல்லான்னு சொல்றேன். அதாவது இந்த ஃபிளாஜெல்லா ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடியை மொத்தமா சேர்த்து நான் என்ன சொல்றேன்? ஃபிளாஜெல்லான்னு சொல்றேன். அதுல என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன்? 9 plus 2 அரே அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த ஃபிளாஜெல்லா எதுல இருந்து எமர்ஜ் ஆகுது? ஒரு பேசல் பாடியில இருந்து எமர்ஜ் ஆகுது, which is also called centriole ன்னு சொல்லியிருக்கேன், which is also called centriole. And remember, centriole is 9 plus 0 array arrangement. அப்போ ஒரு ஃபிளாஜெல்லால 9 plus 2 இருக்கா, 9 plus 0 இருக்கான்னு கேட்டா ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ 9 plus 2 அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம்? 9 plus 0 அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க போறோம். புரியுதா? யா, ஃபைன். சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். ஓகே, சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். இங்க பாருங்க, அந்த சென்ட்ரியோலுக்கு ஒரு லீடு கொடுத்துட்டாங்க பாருங்க. அடுத்து அந்த சென்ட்ரியோல் தான் நம்ம படிக்க போறோம், அதுக்கான லீடை இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? Centrosome is an organelle usually containing 2 cylindrical structure. Centrosome. The word some means body. Okay, the word some means body. It's an organelle usually containing 2 cylindrical structure called centrioles. அதாவது 2 centriole ஒன்னா சேர்ந்தால் இவங்களை நான் சென்ட்ரோசோம்னு சொல்லுவேன். சொல்றது புரியுதா? 2 சென்ட்ரியோல் ஒன்னா சேர்ந்தா ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாடி, இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் பாடி, 2 சிலிண்ட்ரிக்கல் பாடி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு, ரைட்? அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை நான் என்ன சொல்றேன்? சென்ட்ரோசோம்னு சொல்றேன். காட் இட்? சோ ஈச் ஒன் பாடி ஆர் கால்ட் அஸ் சென்ட்ரியோல்ஸ். சோ 2 சென்ட்ரியோல் ஒன்னா சேர்ந்தா ஒரு சென்ட்ரோசோம். அந்த சென்ட்ரோசோமை நான் என்ன சொல்றேன்? ஒரு ஆர்கனல்னு சொல்றேன். ஆர் யூ கிளியர்? ரைட்? என்ன மாதிரி அவங்க அரேஞ்ச் ஆயிருக்காங்க? they are perpendicular to each other. the centrioles are
perpendicular to each other. Right? They are perpendicular to each other. Right? Okay, so இது வந்து மாத்தி புரிஞ்சுக்காதீங்க. Sometimes என்ன பசங்க பண்ணிடுவாங்கன்னா two centrosome together is called one centriole அப்படின்னு நினைச்சுப்பாங்க. தப்பா like because happens. Okay, right? So remember two centrioles together form one body and that is called centrosome. Okay, body is only one and the body is made up of two cylindrical structures. The body is made up of two cylindrical structures, that is centriole. Okay, they are surrounded by amorphous pericentriolar material. இப்போ இந்த centriole சுத்தி என்ன இருக்காமா amorphous அப்படின்னா like irregular in structure, ரைட்டா? pericentriolar material இவங்களை சுத்தி நிறைய amorphous substances இருக்காமா. இந்த centriole சுத்தி நிறைய amorphous structures இருக்காமா. Both the centrioles in the centrosome lie perpendicular to each other, in which each has organization like cartwheel. Okay, இப்போ இந்த சென்ட்ரியோலோடைய ஆர்கனைசேஷன் அவங்க என்னன்னு சொல்றாங்க? கார்ட்வீல் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 9+0 அரேஞ்ச்மெண்ட் தான் இவங்க கார்ட்வீல்னு சொல்றாங்க. 9+0 என்ன சொல்றாங்க? கார்ட்வீல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றாங்க. Are you getting my point? Yeah. They are made up of 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. Each of the peripheral fibril are triplet and the adjacent triplets are also linked, and the central part of the proximal region of the centriole is also proteinaceous called hub, which is connected with tubules of the peripheral triplets by radial spokes made of protein. என்ன சொல்றாங்க? இவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்காமா? இவங்க பார்க்க ஒரு கார்ட்வீல் மாதிரி இருக்கணும், ரைட்டா? கார்ட்வீல்னா இவங்களை சுத்தி என்ன இருக்காங்களாமா? 9 evenly spaced peripheral fibril tubulin proteins are there. Okay, let's say 1 2 3 4 5 6 7 8 9. Okay, 9 peripheral tubulin proteins are there. Okay, and இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா triplet. Okay, இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க? இவங்க எல்லாருமே triplet. Okay, doubletன்ற மாதிரி இவங்க எல்லாருமே triplet. And adjacent triplets are also linked. இப்போ இந்த tripletக்கும் இந்த tripletக்கும் நடுவுல லிங்க் இருக்காமா. ஓகேவா? ரைட். And the central part of the proximal region of the centriole is also proteinaceous called hub. நடுவுல யார் இருக்கா? ஒருத்தர் இருக்காரு, இவருக்கு பேரு hub. நடுவுல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு hub. அங்க ஒருத்தர் நடுவுல இருந்தாரு, அவருக்கு பேரு axoneme. ஓகே, 9+2 அரேஞ்ச்மெண்ட்ல சென்டர்ல இருந்தவருக்கு பேரு axoneme, இங்க சென்டர்ல இருக்கிறவருக்கு பேரு hub. ஓகேவா? which is connected with the tubules of the peripheral triplets by radial spokes. அப்போ இந்த ஹப்புக்கும் இந்த peripheral tubulesக்கும் நடுவுல யார் இருக்கா? ஒரு ஸ்போக்ஸ் இருக்கா. அந்த ஸ்போக்ஸ் நான் என்ன சொல்றேன்? radial spokes ன்னு சொல்றேன். ரைட்டா? which is again made up of protein. And the centriole from the body, இவ்வளவுதான்ப்பா cartwheel structure. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது 9, இது 0. So we call it as 9+0 array arrangement. Clear? Right? So இந்த மாதிரியான centriole or 9+0 arrangement எங்கெங்கெல்லாம் இருக்காமா? They are seen in basal body of cilia and flagella, also in spindle fiber, which give rise to spindle apparatus during the cell division in animal. அப்ப இந்த centrioles நீங்க எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? Centriole is basically it is for cell division. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்கன்னா let's say for example இந்த ரெண்டு ஆர்கனல் படிச்சோம்ல, ஐ மீன் டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்கனல்ஸ்லாம் பார்த்தோம்ல. யா, ஆர்கனல்ஸ். நம்ம ஆர்கனல்ஸ் வந்து சிங்கிள் மெம்பரேனல் ஆர்கனல்ஸ், டபுள் மெம்பரேனல் ஆர்கனல்ஸ் அண்ட் நோ மெம்பரேனல் ஆர்கனல்ஸ் பார்த்தோம்ல. இந்த நோ மெம்பரேனல் ஆர்கனல்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, சென்ட்ரோசோம். நோ மெம்பரேன் ஆர்கனல்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு, சென்ட்ரோசோம். ஓகே, அதே மாதிரி டபுள் மெம்பரேன் ஆர்கனல்ல ஒருத்தர் இருக்காரு, குளோரோபிளாஸ்ட். ஏன் சார் இவங்க ரெண்டு பேரை மட்டும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, திஸ் குளோரோபிளாஸ்ட் இஸ் a unique organelle only in plant cell. எதுல மட்டும் இருப்பாங்க? பிளான்ட் செல்ல மட்டும். Centrosome is a unique organelle only present in animal cell. இவங்க எதுல மட்டும் இருப்பாங்க? அனிமல் செல். இவங்களுடைய மெயின் ரோல் என்ன? இந்த அனிமல் செல்ல இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரோசோமோட மெயின் ரோல் என்ன? செல் டிவிஷன். இவங்களுடைய மெயின் ரோல் என்ன?
cell division. Also, they are present as a part of flagella or cilia. They are also a part of flagella or cilia. ஞாபகம் வச்சுக்கோங்க. Right? Fine. So, in the centrosome, என்ன மாதிரி arrangement? This is 9 plus 2 or 9 plus 0. Centrosome is 9 plus 2 or 9 plus 0 arrangement. It is 9 plus 0 arrangement. Okay. Flagella are 9 plus 2 or 9 plus 0 arrangement. Flagella and cilia, are they 9 plus 2 or 9 plus 0 arrangement? They are both. They are both. Okay, basically they are 9 plus 2 arrangement, but அவங்களுக்கு basal body என்ன ஃபார்ம்ல இருக்கு? 9 plus 2 arrangementல இருக்கு. புரியுதா? So remember, this is actually the most important part. இதுதான் வந்து நிறைய பசங்க மிஸ் பண்ணிடுவாங்க. I made that. Okay, உங்களுக்கு புரியலனா ஒரு தடவை திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க. It is very easy and it's not a big deal. Okay, fine. Coming to nucleus part. என்ன எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? Nucleus இருக்கு. Nucleus, chromosome, microbodies. அவ்வளவுதான், முடிஞ்சதா? ஈஸியா முடிச்சிரோமா இத? Okay, fine. I'll complete this. First, nucleus already நம்ம ஆரம்பத்துல இருந்தே படிச்சிட்டு இருக்கோம். Just ஒரு fast read பண்ணிடலாம். Okay, nucleus is a cell organelle, was first described by Robert Brown. Okay, nucleus first கண்டுபிடிச்சது யாரு? Robert Brown. Okay, later the material of the nucleus stained by the basic dye was given the name chromatin by Fleming. என்ன சொல்றாங்க? That is the material of nucleus stained by. Okay, nucleus உடைய material, nucleus குள்ள என்ன material இருக்கு? Chromatin இருக்கு. அதை stain பண்ணி கண்டுபிடிச்சது யாரு? Fleming. அதாவது நியூக்ளியஸ் இது எப்படி கதைனா, ஃபர்ஸ்ட் வந்து செல்லை கண்டுபிடிச்சது, மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது ஆண்டன் வேன் லீவன்ஹாக். அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக். அதே மைக்ரோஸ்கோப்பை வச்சு லிவிங் செல்லை கண்டுபிடிச்சது ஆண்டன் வேன் லீவன்ஹாக். ரைட்டா? இது வந்து இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ என்ன கதைனா, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரு? ஆண்டன் வேன் லீவன்ஹாக். ரைட்டா? ஃபைன். இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு டெட் செல்ல கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் ஹூக். இவர் தான் வந்து செல்லையே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. கரெக்டா? இதே மைக்ரோஸ்கோப்பை வச்சு லைவ் செல்ல கண்டுபிடிச்சது யாரு? அகைன் ஆண்டன் வான் லீவன்ஹாக். சரி, அண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் செல் டெட் செல்னு கண்டுபிடிச்சாங்களா? இவங்க ரெண்டு பேரும் லிவிங் செல் அண்ட் டெட் செல்னு கண்டுபிடிச்சாங்களா? ரெண்டுத்துலயுமே காமனா ஒண்ணு இருக்கு. என்னது? நியூக்ளியஸ். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் பிரவுன். ரைட்? இப்ப அடுத்து நியூக்ளியஸ்குள்ள ஒரு ஸ்டெயின்டு மெட்டீரியல் ஒண்ணு இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஸ்டெயின்டு மெட்டீரியல் இருக்கு. அதுக்கு பேரு குரோமாட்டின் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா ஃபிளெமிங்ஸ். புரியுதா? Right? So you must remember this scientist names. Fine? Okay. Okay. So இப்போ நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல ஒன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஃபேஸ்ல இருக்கும். ரைட்டா? இப்போ நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செல் ஹேஸ் லைக் இது படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, செல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கும். ஒன் இஸ் G1 phase, S phase, G2 phase and M phase. படிச்சிருக்கீங்களா? ரைட்? இப்போ இதுல M phase நான் டிவிஷன் ஃபேஸ்னு சொல்வேன். ரைட்? அண்ட் இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, G1, S and G2, இவங்கள நான் இன்டர்ஃபேஸ்னு சொல்றேன். ரைட்டா? இன்டர்ஃபேஸ் ஆர் ஐ கேன் ஆல்சோ சே இட் இஸ் ரெஸ்டிங் ஃபேஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, டிஎன்ஏ பத்தி தான் படிச்சுட்டு இருக்கேன். ரைட்டா? டிஎன்ஏ பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. டிஎன்ஏ எங்க இருக்கு? நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. ஓகே, இந்த நியூக்ளியஸ் இன்டர்ஃபேஸ்ல இருக்கும் பொழுது டிஎன்ஏ என்ன ஃபார்ம்ல இருக்கும்? குரோமாட்டின் ஃபார்ம்ல இருக்கும். ரைட்டா?
இதே நியூக்ளியஸ் டிவிஷன் ஃபேஸ்ல வரும் பொழுது அங்க டிஎன்ஏ எப்படி இருக்கும்? குரோமோசோம் ஃபார்ம்ல இருக்கும். சொல்றது புரியுதா? டிஎன்ஏன்றது ஒண்ணுதான். அந்த டிஎன்ஏ எந்த ஃபேஸ்ல இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது வந்து குரோமாட்டின் ஃபேஸ்ல இருக்கா இல்ல குரோமோசோம் ஃபேஸ்ல இருக்கான்றது தான் இம்பார்ட்டன்ட். புரியுதா உங்களுக்கு? ரைட்? ஓகே. So we'll see what is that chromatin and chromosome and all. The interphase nucleus. Interphase nucleus which is not dividing. Interphase na enna avanga வந்து resting phase la irukanga, divide agala. Right? They are highly extended and elaborate nucleoprotein fiber called as chromatin. Enna form la irukanga? Nuclear chromatin form la irukanga. A nuclear matrix and one or more spherical bodies are called as nucleoli. Okay, right? And அந்த நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்பியரிக்கல் பாடிஸ் இருக்கு, அதுதான் நியூக்ளியோலைன்னு சொல்றோம். அதுக்குள்ளதான் ஆக்சுவலா வந்து குரோமாட்டின் இருக்கும். ரைட்டா? சோ என்ன கதைன்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு நியூக்ளியோலஸ் இருக்கலாம், இல்ல நிறைய நியூக்ளியோலஸ் இருக்கலாம். 1 or 2 நியூக்ளியோலஸ் இருக்கலாம். ரைட்டா? சோ நியூக்ளியோலஸ், அதாவது 2 இருந்தா நியூக்ளியோலஸ், 1 மட்டும் இருந்தா நியூக்ளியோலை. புரியுதா? இந்த நியூக்ளியோலைல என்ன இருக்கு? இதுக்குள்ளதான் யார் இருப்பா? டிஎன்ஏ இருக்கலாம். ஓகே, என்ன ஃபார்ம்ல இருக்கலாம்? எய்தர் அவங்க குரோமாட்டின் ஃபார்ம்ல இருக்கலாம் ஆர் அவங்க குரோமோசோம் ஃபார்ம்ல இருக்கலாம். ரைட்டா? குரோமாட்டின் ஃபார்ம்ல இருந்தா நான் என்ன ஃபேஸ்ன்னு சொன்னேன்? குரோமாட்டின் ஃபார்ம்ல இருந்தா இன்டர்ஃபேஸ், குரோமோசோம் ஃபார்ம்ல இருந்தா டிவிஷன் ஃபேஸ். ரைட்டா? இதுதான் அவங்க சொல்றாங்க. ரைட்? And electron microscopy has revealed that the nuclear envelope, நியூக்ளியஸ்ல envelope இருக்கா? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கா? எஸ் இருக்கு. அவங்க கிட்ட டபுள் மெம்பரேன் இருக்கு. அந்த டபுள் மெம்பரேன் தான் அவங்க நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியர் envelope சொல்றோம், which consists of 2 parallel membrane with a space between called as perinuclear space. அந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருக்காமா? 10 to 50 நானோமீட்டர் இருக்காமா. ரைட்டா? ரெண்டு மெம்பரேன் இருக்குன்னா கண்டிப்பா நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இன்டர் மெம்பரேனல் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இன்டர் மெம்பரேனல் ஸ்பேஸ் நான் என்ன சொல்றேன்? பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்றேன். பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்றேன், which forms a barrier between materials present inside the nucleus and that of the cytoplasm. So nucleus cytoplasmக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பேரியரா இங்க இருக்காங்க. ரைட்டா? The outer membrane usually remains continuous with the endoplasmic reticulum. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன சொன்னேன்னா, இந்த நியூக்ளியஸை சுத்தி 2 மெம்பரேன் இருக்கும்னு சொன்னேன்னா, இந்த நியூக்ளியஸை சுத்தி 2 மெம்பரேன் இருக்கும்னு சொன்னா, one is inner membrane, another one is outer membrane. ரைட்டா? ஃபைன். ஆனா இதுல எந்த மெம்பரேன் வந்து டிஸ்கண்டினியூஸ்னு சொன்னேன்? அவுட்டர் மெம்பரேன் இஸ் டிஸ்கண்டினியூஸ்னு சொன்னேன். ரைட்டா? அவுட்டர் மெம்பரேன் இஸ் டிஸ்கண்டினியூஸ்னு சொன்னேன். அண்ட் இதை வந்து கண்டினியூஸ்னு சொன்னேன். ரைட்டா? பட் இவங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவுட்டர் மெம்பரேன் இஸ் கண்டினியூஸ்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? அவுட்டர் மெம்பரேன் இஸ் எங்க இருக்கு? யா, the outer membrane, இந்த part, the outer membrane is usually remains continuous ன்னு சொல்றாங்க. பட் யாரோட கண்டினியூஸா இருக்காங்க? with endoplasmic reticulum and also bears ribosome on it. ஓகேவா? அப்ப இவங்க டிஸ்கண்டினியூஸா இருக்காங்க. ஆனா இவங்களை கண்டினியூஸா மாத்துனது யாருன்னா, இதுல இருந்து வெளில வரக்கூடிய அந்த ரைபோசோம், சாரி endoplasmic reticulum. So without endoplasmic reticulum, okay, without endoplasmic reticulum they are discontinuous, with endoplasmic reticulum they are continuous. புரியுதா? ரைட்? சோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, and at a number of places the envelope is interrupted by minute pores. Nuclear envelope la சின்ன pores இருக்குன்றாங்க, which are formed by fusion of its 2 membranes, and these nuclear pores are passages through which movement of RNA and protein molecules takes place in both directions between the nucleus and the cytoplasm. இன்னொரு பாயிண்ட் என்னது? லெட்ஸ் சே இந்த 2 பேர் இருக்காங்க. ரைட்டா? எப்படின்னா, நியூக்ளியஸ் உடைய இன்னர் மெம்பரேன், நியூக்ளியஸ் உடைய அவுட்டர் மெம்பரேன். ரைட்டா? ஃபைன். இப்போ இதுல சின்ன போர்ஸ் இருக்குன்றாங்க, இதுல குட்டி போர்ஸ் இருக்குன்றாங்க. ரைட்டா? இதுல குட்டி போர்ஸ் இருக்குன்றாங்க, மைன்யூட் போர்ஸ் இருக்குன்றாங்க. இந்த போர்ஸ்னால எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துறாங்க. இப்படி
Are you getting my point? Right? These membranes get fused together. And அது மூலமா எனக்கு அந்த போர் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த போர் வழியா எனக்கு அந்த ஆர்என்ஏவோ இல்ல புரோட்டீனோ வெளில வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆர்என்ஏவோ புரோட்டீனோ வெளில, பிகாஸ் உள்ள யார் இருக்கா, டிஎன்ஏ இருக்காப்பா. ஓகேவா, நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்காங்க. டிஎன்ஏ என்னவா மாறுவாங்க, ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ வெளில வரணும் இல்ல, வந்தானே புரோட்டீனா மாறும். அப்ப அது வெளில வரதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்ல, அதுதான் அந்த மைன்யூட் புரோட்டீன்ஸ், மைன்யூட் போர்ஸ். So see how complicated the nucleus is. Okay, இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா highly organized அப்படின்னு சொன்னோம். ரைட்டா, இவ்வளவுலாம் கிடையாது நம்ம பாக்டீரியால. ரைட்டா, done. Fine. Normally there is only one nucleus per cell. நார்மலாவே ஒரு செல்ல எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும், ஒன்று தான் இருக்கும். But the variations are there. Okay, அதாவது ஒரு நியூக்ளியஸ் மட்டும்னு கிடையாது. Like what they say, variations in the number of nuclei are there only in one. Variations of the nuclei are also frequently observed. Okay, ஒரு செல்லுல நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றாங்க. Okay, some mature cells even lack nucleus. ஒரு சில செல்ஸ்ல நியூக்ளியஸே இல்லாம கூட இருக்கு. எக்ஸாம்பிள் யாரு, நம்ம ஆர்பிசி. நம்ம ஆர்பிசில என்ன இல்ல, நியூக்ளியஸ் இல்ல. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். செல் மெம்பரேனை ஸ்டடி பண்றதுக்கு which cell is the best cell? To study the cell membrane, which cell is the best cell? RBC. Because அந்த RBC என்ன மட்டும் தான் இருந்தது, மெம்பரேன் மட்டும் தான் இருந்தது, உள்ள யாரும் இல்ல, RBC-க்குள்ள நியூக்ளியஸே இல்ல. They lack nucleus. Okay, which is and of many mammals and sieve tube cells of vascular plants. Okay, அப்ப எதுலலாம் நியூக்ளியஸ் இல்ல, எரித்ரோசைட்ஸ், mammals உடைய எரித்ரோசைட்ஸ்ல இல்ல, and vascular bundle இருக்கக்கூடிய phloem, vascular bundle phloem இருக்குல்ல, phloem tissue உடைய one of the cell தான் sieve tube. அந்த sieve tube ல என்ன இல்ல, செல் நியூக்ளியஸ் இல்ல. ஓகேவா, ரைட்? என்ன சொல்றாங்க அவங்க, எந்தெந்த செல்ஸ்ல செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியஸ் அப்படின்னா ரெண்டு பேர் வரணும்ப்பா. ஒன் இஸ் ஆர்பிசி ஆஃப் mammals. ஏன் சார் அப்படின்னா, உங்களுக்கு இதே பயோல பாத்தீங்கன்னா ஃப்ராக் உடைய ஆர்பிசி இருக்கு, ஃப்ராக்ல ஆர்பிசி இருக்கு. ஃப்ராக் இஸ் நாட் அன் mammal. am I right? அப்ப அந்த ஃப்ராக் உடைய ஆர்பிசில என்ன இருக்கு, they are enucleated. That means they have nucleus. RBCs are nucleated. But நம்ம mammals-ல RBC are anucleated. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் mammals பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, உங்களுடைய சிலபஸ்லயே ஃப்ராக் இருக்கு, அந்த ஃப்ராக் உடைய RBC வந்து பாத்தீங்கன்னா nucleated. புரியுதா, ரைட்? And another one cell without nucleus is consider plantல vascular bundle ஒன்னு இருக்கு. vascular bundle. யார் அந்த vascular bundle? Let's say xylem and phloem. கரெக்டா? இப்போ இந்த phloem அப்படின்றது ஒரு டிஷ்யூ பா, xylemன்றது ஒரு டிஷ்யூ. Tissues are made up of cells. கரெக்டா? என்னென்ன cells? sieve tubes, companion cells, phloem parenchyma and phloem fibers. ரைட்டா? 4 பேர்ப்பா, 4 செல்ஸ் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 4 பேர்ல இந்த சீவ் டியூப்ஸ் கிட்ட என்ன இல்லையாமா, இது எல்லாமே ஒரு செல். ஓகே, இவங்க கிட்ட நியூக்ளியஸ் இருக்கு, இவங்க கிட்ட நியூக்ளியஸ் இருக்கு, இவங்க கிட்டயும் நியூக்ளியஸ் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட மட்டும் என்ன இல்ல, நியூக்ளியஸ் இல்ல. So this is the one cell which doesn't have nucleus. புரியுதா? So அப்ப ரிமெம்பர், anucleated யார் யாரு, mammals உடைய RBC and plants உடைய sieve tubes. இவங்க ரெண்டு பேர்கிட்ட நியூக்ளியஸ் இல்லை. சூப்பரா, டன். நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஆர் த நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியஸ்குள்ள ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை நான் என்ன சொல்றேன், நியூக்ளியோபிளாசம்னு சொல்றேன். அவங்க கிட்ட என்ன இருக்கு, நியூக்ளியோலஸ் இருக்கு, அங்கதான் வந்து நம்ம குரோமாட்டின்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். கரெக்டா? The nucleoli are spherical structure present in the nucleoplasm. The content of nucleus is continuous with the rest of the nucleoplasm as it is not membrane bound structure. Nucleoplasm க்கு என்ன, nucleolus-க்கு என்ன இல்ல, nucleolus-க்கு என்ன இல்ல, membrane கிடையாது. சோ அதனால அதை பார்க்க ஒரு மாதிரி கண்டினியூஸா தான் இருக்கும். It is a site for ribosomal RNA synthesis. nucleusல தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னேன், ribosomes ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னேனா, ரைட்? And larger and more numerous nucleoli are present in the cell actively carrying out protein synthesis. அப்ப அதுக்குள்ள என்ன பண்றாங்க, protein synthesis பண்றாங்க. ரைட்டா?
இப்போ for example we'll talk about chromosomes. You may recall that the interphase nucleus has a loose and indistinct network of nucleoprotein called as chromatin. Okay, எப்போ வந்து DNA chromatin formல இருக்கும், interphase formல இருக்கும், ரைட்டா? So அப்ப அந்த chromatinன்றது என்னது? It is a network of nucleoprotein fiber. எப்படி இருக்காமா? They are loose in structure. Okay, but during different stages of cell division, okay, they show structured chromosome in place of nucleus. Chromatin contains DNA and some basic protein called as histones. இது என்னது? இது கதை சொல்லிடுமா? ரைட், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள யார் இருக்கா? நியூக்ளியோலஸ் இருக்காங்க. அதுக்குள்ள யார் இருக்கா? குரோமாட்டின் இருக்கா. எப்படி இந்த குரோமாட்டின் உள்ள வந்தது அப்படின்ற ஒரு क्वेश्चन, ரைட்டா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு வெச்சுக்கோங்க. லெட்ஸ் சே திஸ் இஸ் டிஎன்ஏ. ஓகே, டிஎன்ஏஸ் இப்படி வச்சுக்கோமா, இது ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ இந்த டிஎன்ஏவோட யார் வந்து சேர்றா? ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் வந்து சேர்றாங்க. யார் இவங்க? ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். ஹிஸ்டோன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் காயில் ஆகுறாங்க இப்படி. ஓகே, ஒருத்தர் இன்னொருத்தரும் காயில் ஆகுறாங்க. காட் இட்? we call it as solenoid structure. இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்றோம்? solenoid structure ன்னு சொல்றோம். இது என்ன ஆகுதுன்னா, இந்த புரோட்டீன் ஹிஸ்டோன் புரோட்டீன், அந்த பாசிட்டிவ் புரோட்டீன், இந்த ஹிஸ்டோன் பாசிட்டிவ் புரோட்டீன் இருக்குல்ல, அது வந்து அந்த டிஎன்ஏவை ஹெவியா அட்ராக்ட் பண்ணுது, ரைட்டா? அட்ராக்ட் பண்ண அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா, they become more thick. அப்படி பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுறாங்க, அவ்வளோ இருக்கிறது. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த குரோமாட்டின்ஸ் ஹிஸ்டோன்ஸ் எப்படி தெரியுது? ஒரு பீட்ஸ் மாதிரி தெரியுது. இட் லுக்ஸ் லைக் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங். ஓகே, அப்ப அந்த டிஎன்ஏ பார்க்க எனக்கு ஸ்ட்ரிங் மாதிரியும், ஹிஸ்டோன் பார்க்க எனக்கு பீட்ஸ் மாதிரியும் தெரியுது. இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் என்னன்னு சொல்றேன்? குரோமாட்டின்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் தான் நான் குரோமாட்டின் சொல்றேன். சோ இந்த குரோமாட்டின் எப்ப இருக்கும் என்னுடைய நியூக்ளியஸ்ல? இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். புரியுதா? ரைட். இப்போ இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம எங்க வரோம்? லெட்ஸ் சே நம்ம டிவிஷன் ஃபேஸ்க்கு வரோம். when we come into division phaseல நிறைய ஸ்டேஜஸ் இருக்குப்பா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ரைட்? டிவிஷன் ஃபேசஸ்ல இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணும் பொழுது இந்த குரோமாட்டின் ஸ்லோவா என்னவா மாறும்? குரோமோசோம்ஸா மாறுதுன்னு சொல்றாங்க. அதாவது ரிவர்ஸ், இந்த மாதிரி திக் பாடியா மாறுது, ரைட்டா? சோ என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, பட் டியூரிங் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன் யாரு? அந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் சொன்னல, பிமேட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இந்த ஸ்டேஜஸ்ல எனக்கு அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க? குரோமோசோம் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் குரோமாட்டின்ஸ். ஓகே, ரைட்? அப்போ அது என்னது அது அப்படின்னா, குரோமாட்டின் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ அண்ட் சம் பேசிக் புரோட்டீன். குரோமாட்டின்ல என்ன இருந்தது? டிஎன்ஏவும் ஒரு பேசிக் புரோட்டீன். பேசிக் புரோட்டீன்னா என்ன? பாசிட்டிவ் புரோட்டீன், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன் which is histone, and some non-histone protein are and also RNA. So இவ்வளவு இருக்குப்பா. And a single human cell has approximately 2 meter long DNA which is distributed among 46 chromosomes. It's important, in the point important. Okay, and you will study the detail of packaging in the form of chromosome in class 12. Okay, என்ன சொல்றாங்க இவங்க? நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குப்பா? நம்ம பாடியில மொத்தமா 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா? இந்த 46 குரோமோசோம்ஸ்க்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ இருக்கு. டோட்டல் டிஎன்ஏ அப்ராக்சிமேட்லி 2.2 மீட்டர் லென்த்ல இருக்காமா. இந்த மொத்த 46 குரோமோசோம்லயும் உள்ள இருக்கக்கூடிய மொத்த டிஎன்ஏ உடைய அப்ராக்சிமேட் லென்த் எவ்வளோ? 2.2 மீட்டர் லென்த் ஆஃப் டிஎன்ஏ, ரைட்டா? ஸோ இப்போ இந்த 2.2 மீட்டர் லென்த் எப்படி வந்தது அப்படின்னா, இட் கேரிஸ் டிஎன்ஏ, இட் கேரிஸ் சம் பேசிக் புரோட்டீன். யார் அந்த பேசிக் புரோட்டீன்? தட் இஸ் ஹிஸ்டோன்ஸ். இது இல்லாம சம் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸும் உள்ள இருக்கு, அண்ட் பிளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஆர்என்ஏவும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 2.2 மீட்டர்
டிஎன்ஏ. ரைட்டா? ஃபைன். இப்போ இவங்க எப்படி இப்படி மாறினாங்க, இந்த டிஎன்ஏ எப்படி இப்படி மாறுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டிஎன்ஏ பேக்கேஜிங் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம படிப்போன்றாங்க. எந்த சப்ஜெக்ட்ல? 12th ஸ்டாண்டர்ட்ல படிப்போன்றாங்க. பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன். என்னதுன்னா இதுதான், டிஎன்ஏ விட யார் ஹிஸ்டோன் வராங்க, அவங்க என்ன ஆகுறாங்க? பேக் ஆகுறாங்க. என்னவா மாறுறாங்க? குரோமாட்டினா மாறுறாங்க. இதுதான் அந்த டிஎன்ஏ பேக்கேஜிங். இதுதான் இந்த டிஎன்ஏ பேக்கேஜிங். ரொம்ப ஒரு பேசிக்கான டிஎன்ஏ பேக்கேஜிங். நான் இன்னும் ரொம்ப டீப் எல்லாம் போல. when I go for 12th molecular basis I will explain this to you. ஓகேவா? இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? every chromosome is visible. Chromosome எப்போ விசிபிளா இருக்கும்னு சொன்னேன்? only during dividing phase. Okay, every chromosome has a primary construction or the centromere on the sides which this shape structure called as kinetochore. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறாங்கப்பா. ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். how the chromosome looks like? One chromosome contains 2 chromatids. ஒரு குரோமோசோம்ல எத்தனை chromatids இருக்கும்? Chromosome contain 2 chromatids. நல்லா புரிஞ்சுக்கோங்க. chromatin இருக்கு. எப்போ இன்டர்ஃபேஸ்ல நம்ம கிட்ட என்ன இருந்தது? chromatin இருந்தது. ஓகே, இன்டர்ஃபேஸ்ல chromatin இருந்தது. அந்த chromatin டிவைடிங் ஃபேஸ்ல என்னவா மாறுதுன்னா குரோமாட்டிட்டா மாறுது. டிவைடிங் ஃபேஸ்ல அது குரோமாட்டிட்டா மாறுது. அண்ட் ரெண்டு குரோமாட்டிட்ஸ் ஒன்னா சேர்ந்து குரோமோசோம்ஸா மாறுது. புரியுதா? let's say this is one chromatin. இது ஒரு chromatin. ரைட்டா? chromatinனா beads on string. இப்போ இந்த குரோமாட்டின்ஸே என்னவா மாறி இருக்கு? குரோமாட்டிட்டா மாறி இருக்கு. I mean they become a thick body. Okay, they become a thick body. இந்த மாதிரி ஒரு ரெண்டு திக் பாடி ஒன்னா சேர்றாங்க. let's say இது ஒரு திக் பாடி, let's say இது ஒரு திக் பாடி. ஓகேவா? அப்ப என்ன சொல்றேன்னா, இவங்கள ஒரு குரோமாட்டிட்னு சொல்றேன், இவங்கள ஒரு குரோமாட்டிட்னு சொல்றேன். இந்த ரெண்டு குரோமாட்டிடும் ஒன்னா சேர்றாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகுது, இவர்கிட்ட ஒரு பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகுது, அண்ட் இவர்கிட்ட ஒரு பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகுது. I'll explain like this. இந்த குரோமாட்டிட் இப்ப என்னவா மாறுதுன்னா, let's say இந்த மாதிரி மாறுறாங்க. அதாவது என்கிட்ட ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நூல் வந்து நடுவில் வந்து ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பலூன் லென்த்தி பலூன் இருக்குன்னா அதை நான் நடுவில் பிடிச்சி ப்ரெஸ் பண்றேன். அந்த பலூனை நடுவில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணா மேல ஒரு பார்ட் கீழே ஒரு பார்ட் வரும்ல, அந்த நடுவில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ற இடத்த தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரக்டட் ஏரியாவுக்கு பேரு சென்ட்ரோமியர். ரிமெம்பர், இட் இஸ் சென்ட்ரோமியர். இது சென்ட்ரோசோம் கிடையாது, இது சென்ட்ரோமியர், ரெண்டும் வேற. ஓகே, இங்க ஒரு centromere. Right? What is centromere? Centromere is nothing but primary constriction. Centromere is nothing but primary constriction of a chromatid. Primary constriction of chromatid. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு சென்ட்ரோமியர்ஸும் ஒன்னா சேருது இந்த மாதிரி. ஐ காட் அ குரோமோசோம். புரியுதா? ரைட்? இப்போ இந்த சென்ட்ரோமியருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, சென்ட்ரோமியருக்கு பக்கத்துல ஐ மீன் லைக் ரெண்டு சைட்ஸ்லயுமே தே ஹேவ் ஒன் ஸ்மால் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சருக்கு நான் இப்போ என்ன பேர் கொடுக்குறேன்? கைனட்டோகோர்னு சொல்றேன். அந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேரு கைனட்டோகோர். So each chromosome has how many kinetochores? 2 kinetochores. Okay va? என்ன ஆகுது இப்போ? Let's say for example, இது ஒரு செல்னு வெச்சுக்கோங்க. இது ஒரு செல், ரைட்டா? இப்போ நடுவுல ஒரு குரோமோசோம் இருக்குப்பா. ஒரு குரோமோசோம் நடுவுல இருக்கு, ரைட்டா?
இங்க யார் இருக்கா? சென்ட்ரோமியர் இருக்கா. அவங்களுக்கு சைட்ஸ்ல யார் இருக்கா? கைனடோகோர்ஸ் இருக்கா. ரைட்டா? இப்போ லெட்ஸ் இமேஜின் இந்த செல் இப்போ டிவைட் ஆகணும். இந்த செல் டிவைட் ஆகணும். ரைட்டா? செல் டிவிஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அனிமல் செல்லுடைய செல் டிவிஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? ரெண்டு பெர்பெண்டிகுலர் பாடிஸ். யார் பாங்க? ரெண்டு பெர்பெண்டிகுலர் பாடிஸ் யாரு? யார் அந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர் பாடிஸ்? centrioles. கரெக்டா? ரைட்? சோ centrioles இவங்களை சுத்தி என்ன இருக்கு? சில மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். aster rays. They form aster rays. இந்த aster raysல இருந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா I get a spindle fiber. ஓகே? இவங்களுக்கு பேர் என்ன? இவங்களுக்கு பேரு spindle fiber. centriole produces spindle fiber. Centriole produces spindle fiber. இப்போ அந்த spindle fiber யாரோட போய் சேர்றாங்க பாருங்க. spindle fiber go and attach with the kinetochores. It goes and attach with the kinetochores. கரெக்டா? ரைட்? இப்போ இந்த spindle fiber என்ன பண்ண போறாங்கன்னா அந்த கைனடோகோரை பிடிச்சு இழுக்க போறாங்க. அந்த கைனடோகோரை பிடிச்சு இழுக்க போறாங்க. அப்ப இழுக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த குரோமோசோம் திருப்பி குரோமாட்டிட்ஸா வந்துருமா? ரைட்? இப்போ ஒருத்தர் பிடிச்சு இழுக்கிறாருன்னா இப்படி வந்துருவாரா? ஒருத்தர் இப்படி போயிடுவாரு, ஒருத்தர் இப்படி போயிடுவாரு. பாயிண்ட். ஒருத்தர் இப்படி போயிடுவாரு, ஒருத்தர் அப்படி போயிடுவாரு. காட் இட்? அண்ட் இவர்கிட்ட ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும், இவர்கிட்ட ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும், இவர்கிட்ட ஒரு கைனடோகோர் இருக்கும், இவர்கிட்ட ஒரு கைனடோகோர் இருக்கும். அந்த கைனடோகோரோட யாரு கனெக்ட் ஆயிருப்பா? அந்த கைனடோகோரோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கனெக்ட் ஆயிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ரைட்? சோ இப்படிதான் இந்த செல் ரெண்டா டிவைட் ஆகுது. This is how cell division actually starts. ரைட்டா? இப்போ இந்த குரோமோசோம் இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர் பிடிச்சி இழுக்கும் பொழுது இந்த குரோமோசோம்ஸ் என்னென்ன ஃபார்ம்ல எனக்கு பிரியுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அங்க இட் மே பி மெட்டாசென்ட்ரிக், submetacentric, acrocentric and telocentric. What is this? Types of chromatids. Types of chromatids. எப்போ இந்த types of chromatids எனக்கு ஃபார்ம் ஆகுது? During the time of breakdown. ஓகேவா? சோ இது ஆக்சுவலா எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா அனாஃபேஸ்ல நடக்கும். நம்ம செல் டிவிஷன்ல அனாஃபேஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கா, அந்த ஃபேஸ்ல இது நடக்கும். அப்ப எனக்கு குரோமோசோம்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா இந்த 4 ஃபார்ம்ஸ்ல கிடைக்குது. மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக். புரியுதா? ரைட்? இது என்னன்னு பாப்போமா? சோ என்ன சொல்றாங்க அவங்க? Every chromosome essentially have primary construction. அந்த primary construction நான் என்ன சொல்றேன்? சென்ட்ரோமியர்னு சொல்றேன். ஓகே, which is and sides-ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ஷேப் ஒன்னு இருக்கு. அந்த டிஸ்க் ஷேப்புக்கு பேரு கைனடோகோர். சென்ட்ரோமியர் என்ன பண்ணுது? ரெண்டு குரோமாட்டிட்ஸை ஹோல்ட் பண்ணுது. ரைட்டா? சென்ட்ரோமியர் என்ன பண்ணுது? ரெண்டு குரோமாட்டிட்ஸை ஹோல்ட் பண்ணுது. Based on the position of the centromere, the chromosomes can be classified into 4 types. சென்ட்ரோமியருடைய பொசிஷனை பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸை நான் இப்ப 4 விதமா பிரிக்கலாம் அப்படின்றாங்க. இது எப்ப நடக்கும்னா டிவிஷனுக்கு அப்புறம் நடக்கும். ரைட்டா? ஒன்னு மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லலாம், சப்மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லலாம், ஆக்ரோசென்ட்ரிக்னு சொல்லலாம், டீலோசென்ட்ரிக்னு சொல்லலாம். மெட்டாசென்ட்ரிக்னா என்ன? சென்ட்ரோமியர் மிடில்ல இருந்தா மெட்டாசென்ட்ரிக். ஓகே? அந்த சென்ட்ரோமியர் ஸ்லைட்லி அவேவா இருந்தா அது சப்மெட்டாசென்ட்ரிக். ஓகே? அதுவே க்ளோஸ் டு த எண்ட் இருந்தா ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டெர்மினல்ல இருந்தா அது டீலோசென்ட்ரிக். ஓகே? என்ன சொல்றாங்க? லெட்ஸ் சே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் இருக்கு, அதுல சென்ட்ரோமியர் எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. இருந்தா அதை நான் என்ன சொல்றேன்? மெட்டாசென்ட்ரிக்னு சொல்றேன். ரைட்டா? So where is the centromere? Centromere is in the center. So it is metacentric. ரெண்டாவது சப்மெட்டாசென்ட்ரிக்னா சென்ட்ரோமியர் எங்க இருக்கு? கொஞ்சம் away from the center. ஓகேவா? ரைட்? சோ
இதை நான் என்ன சொல்லலாம், away from center சொன்னா அது சப்மெட்டாசென்ட்ரிக். புரியுதா? ஆக்ரோசென்ட்ரிக்னா என்ன, ஒரு குட்டி ஒரு பெருசு. ஐ மீன் சென்ட்ரோமியர் போய் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டிப்ல உட்காந்துக்கும், ஆல்மோஸ்ட், ரைட்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு ஷார்ட் ஆர்ம் அண்ட் ஒரு லாங் ஆர்ம் கிடைக்குதா? இந்த மாதிரி இருந்தா அது ஆக்ரோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக்னா இவர் போய் டிப்ல உட்காந்துப்பாரு, இவர் போய் டிப்ல உட்காந்துப்பாரு, அவ்வளவுதான். கீழே மட்டும் தான் எனக்கு ஆமே இருக்கும், மேல ஆமே இல்லை. ஓகே, which is telocentric. Okay, so அப்ப centromere எங்க இருக்கு, which is on the terminal phase, which I call it as telocentric. Okay வா? யா, இப்போ இது பாருங்க, மெட்டாசென்ட்ரிக்கா நான் வி ஷேப் அப்படின்னு சொல்றேன். மெட்டாசென்ட்ரிக்கா ஐ கால் இட் அஸ் வி ஷேப்டு குரோமோசோம். சப்மெட்டாசென்ட்ரிக் இஸ் எல் ஷேப்டு குரோமோசோம் and acrocentric is J shaped chromosome and telocentric is I shaped chromosome. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, this is actually not in an NCERT, நான் உங்களுக்கு பட் ரெஃபரன்ஸ்ல இருந்து பார்த்து சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? Right? Metacentric is V shape, submetacentric L shape, acrocentric is J shape and telocentric is I shape. Okay, fine. And first construction நான் என்ன சொன்னேன், சென்ட்ரோமியர்னு சொன்னேன். அதே மாதிரி செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தா அது சேட்டலைட் குரோமோசோம்னு சொல்லலாம். அதாவது என்கிட்ட ஒரு பலூன் இருக்குன்னு சொன்னேன், ஒரு லென்த்தி பலூன், அதுல நான் நடுவுல பிடிச்சி ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு மேல ஒரு ஆர்ம் கீழே ஒரு ஆர்ம் கிடைக்கும். The center part is called centromere, which is called the primary construction. இப்போ நான் என்ன பண்றேன், மேலேயும் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறேன், மேல ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறேன். ஆல்ரெடி இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கு, மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்போ இந்த மேல இருக்க பார்ட்டு நான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், ஆர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோமை சேட்டலைட் குரோமோசோம்னு சொல்றேன். ஓகேவா? ஃபைன். இந்த சேட்டலைட் குரோமோசோம்க்குன்னு ஒரு ரோல் இருக்கு. ஆக்சுவலா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இப்போதைக்கு நமக்கு அது பெருசா தேவையில்லை. Okay, sometimes sometimes a few chromosomes have non-staining second construction at a constant location, gives an appearance of small fragment called as satellite. Okay, so with this it is also over. Microbodies, last one, microbodies, they contain, actually peroxisome la delete பண்ணிட்டாங்க உங்களுக்கு, peroxisome glyoxisome la இருந்தது, அதெல்லாம் delete பண்ணிட்டாங்க. Microbodies, many membrane bound minute vesicles called microbodies contain various enzymes and present in both plant and animal cells. இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. So no need to have anything more than this also. Fine, I guess with this நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய சாப்டர் முடிச்சிட்டோம். Okay, so finally cell chapter is over. Cell unit of life is completed. Okay, fine. So இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைக் இன்னையோட வந்து இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சா, லைக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we are going to start with another one topic. Probably நம்ம லிவிங் வேர்ல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா செல்ன்ற டாபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஐ கெஸ் லைக் செல் டிவிஷன் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் பயோ செஷன்ல வில் ஹேவ் செல் டிவிஷன். அது எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி 1 or 2 செஷன்ஸ் நடக்கும் அது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் லைக் Wednesday and Thursdays are bio class, right? So நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிசிக்ஸ் கிளாஸ். We'll try to start our physics session from tomorrow. Next week வந்து பயோல we'll have cell division topic. 2 நாள்ல I guess like cell division முடிச்சிருவோம் நம்ம. Okay, so NCERT படிக்க போனோம்னா it will take some time. பாப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். ஓகேவா? So with this bio cell unit is completed. நான் உங்களுக்கு குரூப்ல இதுக்கான DPPs and question bank கொஞ்சம் ஷேர் பண்றேன். Try to prepare from your end. Okay, also we are planning to start a test series. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல கண்டிப்பா தெரிய வரும். ஃபைன், ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் டில் த எண்ட் அண்ட் தேங்க்யூ ஆல்.